ஹாய் காய்ஸ், ஜெயபுனேஷ் ஹியர். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, ஃபினான்ஸ் பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான நம்ம டாபிக்ஸ் வந்து பேசியிருக்கோம். லைக் ஒரு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி என்ன, சர்வீஸ் பேஸ் கம்பெனி என்ன, ஒரு சேலரி எப்படி நெகோஷியேட் பண்ணுறது, லைக் ஏஐ வந்து உண்மையிலே ஜாப் ரீப்ளேஸ் பண்ணாது, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சுற்றி நிறைய கேள்விக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக, இன்டெப்த்தாக, ப்ராக்டிக்கலாக நிறைய நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். ஐ ப்ராமிஸ் யூ வில் லவ் இட். அண்ட் இதை தாண்டி ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸோட நீங்கள் ப்ளேஸ் ஆகணும். அதுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், நாட் ஒன்லி டிஎஸ்சி பட் ஆல்சோ லோ லெவல் டிசைன் ஆகட்டும், ஹை லெவல் டிசைன் ஆகட்டும், லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆகட்டும், ஒரு இன்டர்வியூ பர்ஸ்பெக்ட் என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க, கம்ப்ளீட் பேக்கேஜ். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ், நீங்கள் நான் நேட்டிவ் பேக் இருந்தாலும் சரி, எந்த பேக் இருந்தாலும் சரி, ஆர் அண்டர் 2 years ஃப்ரெஷர், ஈவன் 5+ years, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஹெல்ப் பண்ணுறதுக்கான எல்லா கைடன்ஸும் பர்ஃபெக்டாக கொடுக்கும். அண்ட் கோர்ஸ் இஸ் ரியலி கோயிங் வெல். நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆஃப் ப்ராக்ரஸ் நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு செகண்ட் பேட்ச் எப்போ ஆரம்பிங்க டிஎம் பண்ணுறீங்க. செகண்ட் பேட்ச் வந்து மோஸ்ட் லைக்லி April 1st week நம்ம ஆரம்பிப்போம். அண்ட் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்ஸ் நான் போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎஸ்சி சீட் ஷீட் பார்ட் 2 வந்து நாங்கள் எஃபெக்டிவாக எந்த நோட்ஸ் எடுத்திருக்கோம். அந்த நோட்ஸ் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை தாண்டி என்டையர் கோர்ஸ் வந்து நீட்டாக ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணி ப்ராப்பராக எல்லா நோட்ஸும் டாப் டு பாட்டம் டிஜிட்டலைட்டாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னோட ஸ்டூடெண்ட்டே ஒருத்தர் நான் ஹையர் பண்ணி அவங்க நீட்டாக எல்லா நோட்ஸும் எழுதி வைக்க போகிறேன். ஸோ அந்த டிஜிட்டல் நோட்ஸ் நம்ம வந்து ஃபியூச்சர் அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் மல்டிபிள் ஸ்டஃப். அண்ட் ஆல்சோ ஏஐ. இப்போ வந்து நான் ஏஐ யூஸ் பண்ணி நிறைய லெவரேஜ் நான் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்கே ஒரு ப்ராப்பர் ஏஐ மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யூடியூபோட ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸோட நீச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஒரு வீடியோவில் போகிற கமெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ அடுத்து எந்த வீடியோ போட்டால் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு வந்து எங்கேஜிங்காக இருக்கும், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அந்த ஏஐ மாடலே வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ இந்த மாதிரி அப்புறம் இப்போ நான் ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கேன், S25 Ultra. அது இந்த ஃபோன் நான் ஏன் வாங்கினேன், அந்த ஃபோனில் எப்படி ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் நான் அதிகமாக ப்ராடக்டாக வச்சுக்கிறேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படியே லிட்டரலாக ஒரு சோலோ லெவலிங் ஏஐ வந்து எப்படி அந்த ஹீரோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணிச்சோ அதே மாதிரி S25 Ultraவில் நம்ம நல்லா வந்து அந்த மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் நம்ம பண்ண முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வரப்போகுது. அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஒரு டாப் 5 ப்ராடக்ட் கேட்சஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால் நிறைய டைம் வந்து எனக்கு சேவ் ஆகுது. இதெல்லாம் என்னென்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் வந்து நான் வந்து எழுதி வச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் கடை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ தட் யூ ஒன்ட் ரெக்ரெட் இட். சரி, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு லாஸ்ட் 10 days நான் ஒரு போல் எடுத்திருந்தேன். அந்த போலில் வந்து நிறைய பேர் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோ போடுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லாகிரிதம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் லாகிரிதம் எப்படி வந்து இன்ட்யூஷனாக சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ தூக்கத்தில் எஞ்சிக்கிற லாகிரிதம் எப்படி ஒர்க் நீங்கள் சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு லாகிரிதம் எப்படி ஒர்க் ஆகுது நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, லாகிரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கோடு கொடுத்து அதுக்கு எப்படி டைம் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே டீட்டெயிலாக ஒரு கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் மாதிரி இந்த வீடியோ இருக்க போது. அது எல்லாமே நீட்டாக சாப்டர்ஸ் வச்சு நான் பிரித்து போட்டிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் வுட் லவ் திஸ் லேர்னிங். அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம கோர்ஸ் லேர்னிங்காக இருக்கும். ஸோ இந்த இப்போ நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ஆர்எஸ் போட்டிருக்கோம், ஆஷிங் போட்டிருக்கோம், ரிகர்ஷன் போட்டிருக்கோம், இப்போ டைம் காம்ப்ளெக்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த என்னோட டீச்சிங், இந்த லேர்னிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் வெயிட் ஃபார் த செகண்ட் பேட்ச் கோர்ஸ் அப்டேட். அண்ட் செகண்ட் பேட்ச் வந்து இன்னும் ஃபஸ்ட் பேட்சோட ஒன்று எஃபெக்டாக இருக்க போகுது. அது காரணம் செகண்ட் பேட்சில் வந்து லைக் ஃபஸ்ட் பேட்சில் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் டிலே வந்துச்சு. பட் அது செகண்ட் பேட்சில் வீடியோஸ் ஆன் டைமில் வரும். அண்ட் ஐ வுட் புட் மோர் எஃபெக்ட் ஆன் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் வெதர் ரியலி கோயிங் வித் ப்ராக்ரஸ் ஆர் நாட். ஸோ அந்த மாதிரி செகண்ட் பேட்ச் இன்னும் கொஞ்சம் அதிக எஃபெக்ட் போட்டு நான் பாட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோ. ஓகே, இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். ஸோ பேசிக்லி டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர் ஈவன் டைம் ஆர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர் ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு மல்டிபிள் அல்காரிதம்ஸ் இருக்கும். சொல்யூஷன் சொல்லலாம், பட் ஐம் ப்ரிஃபர் சேயிங் அல்காரிதம். லைக் இதுக்கு ஒரு அல்காரிதம் 1 இருக்கும், அல்காரிதம் 2 இருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் அல்காரிதம்ஸ் இருக்கும். இந்த அல்காரிதம்லேயே யூ ஹேவ் டு சூஸ் விச் இஸ் த பெஸ்ட், ரைட்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லைக் context. For example, இப்போ என்னோட ஸ்கேலிங் பிரச்சனை இல்லை, டைம் வாஸ் த வெரி எசன்ஸ். நான் இப்போ பண்ண ஸ்கேலிங் ப்ராஜெக்ட் டைம் இஸ் வாஸ் த வெரி எசன்ஸ். ஸோ ஐ கேன் ஆல்வேஸ் ஸ்டேட் வித் மோர் மெமரி, ஐ கேன் ஆட் மோர் சர்வீஸ், ஐ கேன் ஆட் மோர் ஸ்பேஸ், ஐ கேன் ஆட் மோர் பார்ட்ஸ் டு பிரிங் த டைம் டவுன், ரைட்? ஸோ அப்போ வந்து நான் எந்த அல்காரிதம் இருக்கிற டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதை நான் சூஸ் பண்ணேன். பட் தேர் வில் பி சம் சினாரியோ வேர் யூ மைட் நாட் லைக் நீங்கள் இப்போ ஒரு பெரிய ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஒரு பெரிய ரிப்போர்ட் இப்போ ரேசர்ல ஒரு பெரிய ரிப்போர்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கிளைண்ட் கேன் வெயிட் இட். ஆனால் அந்த பெரிய ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ஹியூஜ் மெமரி எடுத்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அ சான்ஸ் மெமரி ஓவர்லோட் ஆகி அந்த ரிப்போர்ட் டவுன்லோட் ஆக முடியாமல் போயிடும். ஸோ இப்போ எனி சான்ஸ் இந்த ரிப்போர்ட் டவுன்லோட்ன்ற ப்ராசஸை வந்து நான் வந்து ஹோல்டே பண்ணக்கூடாது, இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடணும்.
டைம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கிளைண்ட் கேன் வெயிட். ஸோ அந்த மாதிரினா அப்போ அங்கே வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப் அந்த லைக் கண்டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம். பட் மோஸ்ட்லி 90% ஆஃப் த சினாரியோ டைம் காம்ப்ளெக்சிட்டி குறைக்கிறது தான் நம்மளோட ஒர்க்காக இருக்கும். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி குறைக்கிற ஒர்க் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். இன்ஃபேக்ட் என்னோட 2 years ஆஃப் பப்மெட்டிக் கெரியரில் ஒரே ஒரு வாட்டி தான் வந்துச்சு. அது நம்ம என்னோட இண்டஸ்ட்ரி நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக அப்பப்போ டைம் கிடைக்குமா நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஸோ டைம் காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதுக்கான தேவை தான். ஒரு ப்ராப்ளம் எடுத்தோன்னா அதுக்கு ஏகப்பட்ட சொல்யூஷன் ஏகப்பட்ட அல்காரிதம் இருக்கும். அது இருக்குல்ல எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறது தான் இந்த டைம் காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். சரி, ஓகே. இப்போது இன் ஜென்ரலாக டைம் காம்ப்ளெக்சிட்டியோட இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இன்ட்ரோ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்க படிக்க உங்களுக்கு அது புரியும். டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரு ஐம் ஜஸ்ட் கோனா கிவ் யூ பேசிக் இன்ட்ரோ, ரைட்? அண்ட் நம்மளோட குவிஸில் வந்து ஓகே நான் இன்ட்ரோ குடிச்சதுக்கப்புறம் குவிஸில் என்னமா நீங்கள் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் இன்ட்ரோ சொல்லிடுறேன். ஸோ பேசிக்லி நீங்கள் ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அல்டிமேட் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்றதுன்னு அப்படின்னா இன்புட் ஏற ஏற நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் சம் அட் வாட் பாயிண்ட் திஸ் பர்டிகுலர். ஓகே, ஸோ பேசிக்லி நீங்கள் ஒரு அல்காரிதம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இந்த அல்காரிதம் வந்து என்னை பொறுத்து இவ்வளோ டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் இந்த அல்காரிதம் 6n + 6ன்னு அர்த்தம். அது என்ன ப்ரோ 6n + 6னா நான் வந்து ஒரு ஃபார் லூப் எழுதுறேன், அந்த மாதிரி 6 ஃபார் லூப் எழுதிடுறேன்னு வைங்களேன் தனித்தனியாக. அந்த ஒரு ஃபார் லூப் ஒரு கம்பேரிஷன் பண்ணுறேன். அப்போனா 6 ஃபார் லூப் எழுதுறேன்னா ஒரு லூப்பும் n டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ இது வந்து 6n கரெக்டாக. ஒரு லூப்புக்குள்ளே ஒரு கம்பேரிஷன் இருக்குது. அப்போ 6n + 6ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு அல்காரிதம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அல்காரிதம் வந்து இந்த எண்ணை பொறுத்து எத்தனை வாட்டி வந்து அந்த வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் எழுதிடலாம், ஓகேவா? இப்போ இந்த 6n + 6ன்றதை வந்து நீங்கள் n = 1 n = 2 அந்த மாதிரி ஒரு வேல்யூ நீங்கள் ஒரு கிராஃபில் போட்டு வரீங்கன்னு வைங்களேன். லெட்ஸ் அந்த கிராஃப் வந்து ஒரு மாதிரி இப்படி க்ரோ ஆகுதுன்னு வைங்க, ஓகேவா? அப்போது ஏதோ ஒரு பாயிண்டில் லெட்ஸே ஒரு கிராஃப் இப்படின்னு போகுது. பட் ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த கிராஃப் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் திஸ். லெட்ஸே இந்த கிராஃப் வந்து லெட்ஸே இந்த கிராஃப் g ஆஃப் n வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லெட்ஸே ஆஃப்டர் சர்டன் வேல்யூ ஆஃப் n, லெட்ஸே அது வந்து n0ன்னு வச்சுக்கோங்க. அது ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த கிராஃப் எப்பவுமே ஏறிட்டு தான் இருக்கும். அது வந்து எஃப் ஆஃப் என்னோட குறைய வாய்ப்பே இல்லை. சிமிலர்லி ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு கிராஃப் அது கீழே தான் போயிட்டுருக்கும், அது குறைய வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளோடு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே எஃப் ஆஃப் n = நான் ஈக்குவல்ட்டுன்னு போடுறதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் n ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் g ஆஃப் n இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த g ஆஃப் nல நாங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ப்ளஸ் இந்த n வந்து ஆஃப்டர் n கேன் பி லைக் இந்த n வந்து n0ன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த n0 கேன் பி கிரேட்டர் தென் 1 ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த எஃப் ஆஃப் n வந்து 6n + 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த g ஆஃப் nல நான் இப்போ எந்த கான்ஸ்டன்ட் முன்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னா லெட்ஸ் இந்த g ஆஃப் n வந்து உங்களுக்கு 6 + 6ன்னு வச்சுக்கோங்க. எந்த கான்ஸ்டன்ட் நான் முன்னாடி ஆட் பண்ணால் திஸ் ஃபங்க்ஷன் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் அப்படின்னு நீங்கள் யோசிங்க, ஓகே? ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி எதுக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படிலாம் நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து எந்த ஒரு கோடு எழுதினாலுமே அந்த கோடை வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடலாம். லைக் அந்த கோடு வந்து எத்தனை டைம் எடுக்கும் when compared to the n input how much time will takeன்றது நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபார் லூப் வச்சுருக்கீங்க அண்ட் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய மெயின் ஃபங்க்ஷனில் லெட்ஸே ஒரு ஃபார் லூப் அப்புறம் இன்னொரு ஃபார் லூப் மேபி ஓகே டோட்டலாக 3 தனித்தனி லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கலி இந்த லூப்பில் வந்து ஒரு இஃப் செக் பண்ணுறோம், இங்கே ஒரு இஃப் செக் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும், இங்கே ஒரு இஃப் செக் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த மெயின் ஃபங்க்ஷன் நடுவில் வந்து இங்கே ஒரு பேசிக்காக ஒரு கம்பேரிஷன் நடக்குது, இங்கே ஒரு கம்பேரிஷன் நடக்குது, மேபி ஃபைனலாக ஒரு கம்பேரிஷன் பண்ணி ரிசல்ட் என் பண்ணிடும். ஸோ பேசிக்கலி இந்த கம்பேரிஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் 1 யூனிட் ஆஃப் டைம் எடுக்கும். இங்கே இருக்கிற கம்பேரிஷனும் இட்ஸ் அவுட் சைட் த லூப், ரைட்? ஸோ இது வந்து நான் என்ன 100 கொடுத்தாலும் சரி 10⁻9 கொடுத்தாலும் சரி இது ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆக போகுது, ஏன்னா லூப்பு வெளியில் இருக்குது. ஸோ இது ஒரு யூனிட் எடுத்துன்னு வச்சுக்கோம். ஸோ இது ஒரு யூனிட் எடுத்துன்னு வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து இங்கே வந்து 3 பேசிக் கம்பேரிஷன்ஸ் லைக் அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் n, அதாவது என்ன பொறுத்து என்ன டிபெண்ட் பண்ணிடல, என்ன எவ்வளோ இருந்தாலுமே இந்த 3 கம்பேரிஷன் தான் இருக்க போகுது. பட் ஆனால் இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப் வந்து n டைம்ஸ் ரன் ஆகுது. ஒரு லூப்பு வந்து n டைம்ஸ் ரன் ஆகுது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த லூப் வந்து n டைம் ரன் ஆகுது, இது ஒரு n டைம் ரன் ஆகுது, இது ஒரு n டைம் ரன் ஆகுது, டோட்டலாக வந்து 3 n இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த என்டையர் ஃபங்க்ஷன் வந்து
நம்ம 3n + 3 அப்படி எழுதிடலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து n எவ்வளோ கொடுத்தாலுமே 3 வாட்டி வந்து லூப் ரன் ஆகும், இந்த 3 கம்பேரிஷன் நடக்கும். ஸோ எப்பவுமே இதுதான் நடக்கும் அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈக்குவேஷனாக இதுதான் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ தான் எடுக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிடலாம். ஸோ பேசிக்கலி ஒரு அல்காரிதம் கொடுத்தாங்கன்னா அந்த எஃப்எஃப்என் கண்டுபிடிக்கிறது தான் ரியல் ஸ்கில். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் போக போக நிறைய கஷ்டமான எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். இந்த எஃப்எஃப்என் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போது இந்த கிராஃபை, இந்த எஃப்எஃப்என் ஈக்குவேஷனை வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு கிராஃப் ஃபார்மேட் எழுதணும் அப்படின்னா, லெட்ஸே இது வந்து n, லைக் இந்த கிராஃபில் வந்து எக்ஸஸ் n, இங்கே வந்து டீன்னு வச்சுக்கோங்க. லைக் இது வந்து டைம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த நம்ம சொன்னல இந்த f(n) மேபி ஈக்குவல் டு 3n + 3 எழுதணும் இல்லையா? ஸோ இந்த 3nல வந்து n = 0, 1, 2 அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேல்யூவாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, மேபி n = 0 போட்டிங்கன்னா 3 × 0 0 + 3 வரும். கரெக்டாக? அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 9 + 3 = 12 வரும். ஸோ 12 இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த கிராஃப் ஒரு மாதிரி இப்படி க்ரோ ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு மாதிரி இப்படி க்ரோ ஆகுதுன்னு வைங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து f(n). ஓகே, இப்போது நீங்கள் வந்து இதே கிராஃபில், இப்போ இந்த கிராஃபில் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டிகிரி, அதாவது இந்த கிராஃபில் அந்த n வந்து இப்போ n² + n + இப்படி இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட் ஆஃப் டிகிரி வந்து n². ஓகேங்களா? அது ஒரு பேஜுக்கு லைக் அதுதான் வந்து ஹையஸ்ட் ஆர்டர்னா அதோட பவர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹையஸ்ட் ஆர்டர் வந்து லெட்ஸே வந்து நீங்கள் g(n) வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த g(n) வந்து இந்த g(n) லெட்ஸே f(n) g(n) இருக்குது. இப்போ இந்த f(n) = 3n + 3 இருக்குது. இதில் ஹையஸ்ட் ஆர்டர் வந்து g(n) வந்து ஜஸ்ட் n, லைக் வெறும் n அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணும்போது, லைக் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் g(n) வந்து நான் வரைகிறேன், லைக் வெறும் n வரைகிறேன். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா g(n) மேபி வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக வேல்யூ போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து +3 பண்ணுறோம், இங்கே ஆரம்பத்தில் 3ல இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப கம்மியாக தான் போகும். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இதில் வச்சு இங்கே வந்து n0ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த கிராஃப் எப்பயுமே ஹையாக தான் போகும். ஓகேவா? லைக் ஒரு c × n0 பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி ஐ கேன் கால் f(n) = big O of g(n) when this g(n) where like c into g(n) where c is greater than 0 and n0 is greater than 1. ஸோ இப்போது கொஞ்சம் ஒரு மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ சிம்பிளாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த f(n) நான் வந்து லைக் இதை வந்து நான் வந்து பவுண்ட் பண்ணணும், ஒரு ஹையர் காம்ப்ளெக்சிட்டியில் பவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் இப்போ லெட்ஸே உங்கள்கிட்ட 2 ஃபங்க்ஷன் இருக்குது, f(1) ஃபங்க்ஷன் இருக்குது, ஆர் லைக் f(n) இருக்குது, g(n) வெறும் n தான் வச்சுக்கோங்களேன், லைக் c × n வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது சியில் நான் எந்த வேல்யூ போட்டால் இந்த g(n) வேல்யூ வந்து எப்பயுமே f(n) பெருசாக இருக்கும், அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, ஓகே எப்பயுமே f(n) ஆரம்பத்தில் 3n ஆரம்பிது. ஸோ நான் அந்த சியை வந்து நான் இன்கேஸ் நான் 4 ஆக்கிட்டேன் அப்படின்னா, லெட்ஸே g(n) = 4n நான் மாற்றிட்டேன். இப்போது நீங்கள் n = எந்த நம்பர் போட்டாலுமே உங்களுக்கு வந்து g(n) எப்பவுமே பெருசாக தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஏன்னா n வந்து g(n) எடுத்தோடனே ஒரு கான்ஸ்டன்ட் வந்து c4 போட்டோம் அப்படின்னா எப்பவுமே g(n) வந்து f(n) பெருசாக இருக்கும். ஏன்னா f(n) ஸ்டார்டிங்கே 3n தான். புரியுதுங்களா? இப்போ லெட்ஸே இங்கே 3n + 10^2 இருக்குது. இப்போது நீங்கள் 4n போட்டிங்கன்னா g(n) பெருசாகாது. ஏன்னா நீங்கள் 4n போட்டால் கூட லெட்ஸே இங்கே வந்து இப்போ n = 100ன்னு வச்சுக்கோங்களேன், சாரி n = லெட்ஸே 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 × 4 என்னது 40. g(n) வேல்யூ வந்து ஃபார் n = 10 g(n) வந்து 40 இருக்கும். அதே இங்கே போடுங்க, 3 × 10 30, 30 + 10² தான் 100. அப்போ 130 வருது. அப்போது நீங்கள் வந்து இங்கே மேபி இந்த n வந்து 13 வரையும் ஆக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இங்கே 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று c, இது வந்து கான்ஸ்டன்ட். ஒன்று இந்த என்னோட வேல்யூ, லைக் வேல்யூ ஆஃப் n, அது வந்து நம்ம n0ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு புது வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இந்த 2 வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்கள் c வந்து 4 ஆக்கிக்கோங்க, அண்ட் n0 வந்து நீங்கள் வந்து பேசிக்கலி இந்த 3 இதோட மேக்ஸிமம் ஸ்கேனா உங்களுக்கு 130, ரைட்? அப்போது நீங்கள் வந்து இந்த n0 லெட்ஸே நீங்கள் வந்து இந்த n0 வந்து ஒரு 10 லைக் 10^2 ஆக்கிக்கிறீங்க. பிரேக், இங்கே ஒரு பிரேக். ஸோ பேசிக்கலி சி நீங்கள் 4ஆகவே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து எனக்கு வந்து 4n தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் எந்த n வேல்யூ நீங்கள் போட்டால் எனக்கு இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும்? 130, ரைட்? எப்போ எனக்கு வந்து இந்த 130 கிராஸ் பண்ண முடியும் நீங்கள் யோசிங்க. ஸோ பேசிக்கலி 4 × x = 130. ஸோ தட் x = 130/4. இதை நீங்கள் ரெண்டுமே இப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ இது ரெண்டுமே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 32.5ன்ற மாதிரி வரும்னு வைங்களேன். ஸோ இப்போ இந்த 32.5 தானே. ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிஆஃப் வந்து எப்பயுமே எஃப்எஃப்னோட பெருசாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் டிட்டர்மைன் பண்ண போகிறீங்க. ஸோ பேசிக்கலி நான் சி வந்து இப்போ 4 கொடுத்துட்டேன். ஏன்னா தான் நான் 4 கொடுத்தாலுமே n = 10 போட்டால் கூட ஜிஆஃப் வந்து கூட்டி சேருது. ஏன்னா இங்கே வந்து 10+10² கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த என்னோட வேல்யூ வந்து 3ல ஆரம்பிக்கும் போது லைக் நீங்கள் வந்து பேசிக்காக என்ன சொல்கிறது, இப்போ n = 10 நீங்கள் கொடுத்துட்டீங்க. நீங்கள் n = 10க்கு இங்கே வந்து 130 ஆகுது. ஆனால் எனக்கு இன்னுமே இங்கே 40 தான் கிடைக்குது. கரெக்டாக. அப்போது நீங்கள் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ லெட்ஸே நீங்கள் இப்போ இந்த 10 வச்சுக்கோங்க, எந்த வேல்யூ போட்டால் என்னால் 130 கிராஸ் பண்ண முடியும் அப்படி தான் யோசிக்கணும். கரெக்டாக. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து எனக்கு இங்கே வந்து 4n இருக்குது, இங்கே 3n + 100 இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து n = 10 போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே 130 தான் கிடைக்குது. ஆனால் இங்கே n = 10 போட்டால் எனக்கு 40 தான் கிடைக்குது. கரெக்டாக. அப்போ எந்த சினாரியில் நான் என்ன எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் என்னால் வந்து ஈஸியாக வந்து அந்த 130 தாண்ட முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா லெட்ஸே நீங்கள் வந்து 4n வந்து யூ ஹேவ் டு மேக் இட் கிரேட்டர் தேன் 130 லைக் 3n + 3 ரைட். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக 10 போட்டால் கூட இந்த 3n + 10² வந்து பெருசாக தான் இருக்குது. அதாவது எஃப்எஃப்என் வந்து பெருசாக தான் இருக்குது. அப்போ நான் n ஏற்றணும். ஸோ எப்போ வந்து நான் எந்த n0 வேல்யூ வந்து நான் போட்டால் இந்த வந்து 4nன்றது லைக் 4n0ன்றது வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் திஸ் 3n + 10². ஸோ பேசிக்கலி இங்கே இந்த 10² நம்ம எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்குது. கரெக்டாக. அண்ட் இந்த 10² வந்து உங்களுக்கு வந்து 3 times n ஆகி 10² கிடைக்குது. ஸோ இந்த 3 times n நான் சிம்பிளாக வந்து 4 times n மூலமாக ஜெயிச்சிடலாம். கரெக்டாக. ஸோ இந்த +10² வந்து ஜஸ்ட் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு n இன்க்ரீஸ் ஆகிறனால இந்த 10² நல்லா பீட் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம். கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே 10² 100. அப்போது 4 டேபிளில் 4 × x = 100 நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ x = 100/4 தட் இஸ் = 25 ரைட். அப்போ நான் சிம்பிளாக வந்து என்ன 25 ஆக்கிட்டேன் அப்படின்னா 4 × 25ன்றது என்னோட ஃபங்க்ஷன். ஓகேவா. இப்போ அங்கே 3n + 10 இருக்குது. கரெக்டாக. இப்போ அங்கே வந்து உங்களுக்கு 130 இருக்குது, இங்கே வந்து 100 இருக்குது. ஸோ இன்னும் 30 நீங்கள் ரீச் பண்ணணும். அப்போது நான் என்ன வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி இங்கே வந்து எனக்கு ஓவராலாக வந்து இங்கே எனக்கு 130 கிடைக்குது. நான் n10 போட்டால் கூட எனக்கு வந்து எஃப்எஃப்என் வந்து பெருசாக ஜிஎஃப்என் வந்து எஃப்எஃப்எனோட பெருசாக மாட்டுது. ஸோ இப்போ நான் இங்கே n10 போட்டால் கூட எஃப்எஃப்என் 40 தான் ஆகுது. பட் ஜிஎஃப்என் ஈஸியாக வந்து 130 போயிடுது. அப்போ எல்லாம் நினைப்பாங்க அப்போ வந்து எஃப்எஃப்என் தான் பெருசு அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, நீங்கள் வந்து இந்த n வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ஏதோ ஒரு பாயிண்டில் சி வேல்யூவும், அதாவது இந்த சி வேல்யூவும் இந்த n0 வேல்யூக்கு அப்புறம் நீங்கள் இந்த எஃப்எஃப்என் எப்பயுமே கீழே தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுதான் அதோட பிகோ ஆஃப் n அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் வந்து லெட்ஸே இப்போ நீங்கள் சும்மா யோசிங்க, இங்கே வந்து நான் 3n போடுறேன், இங்கே 4n போடுறேன். அப்போ இந்த இடத்துலேயே 3n வந்து 4 ஜெயிச்சிடும். கரெக்டாக. பட் இங்கே பிரச்சனையே இந்த +10² தான். ஓகேவா. அப்போது நான் எந்த அளவில் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு n இருக்குது எனக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு n ஆட் பண்ணுறேன். பேசிக்கலி இப்போ 3nக்கும் 4nக்கும் என்ன வித்தியாசம், ப்ளஸ் n, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு n தான். கரெக்டாக. இப்போ அந்த ஒரு n வந்து இந்த 10² ஜெயிக்கணும் அப்படின்னா நான் இங்கே அந்த எண்ணை வந்து சிம்பிளாக 101ன்னு போட்டேன்னு வைங்களேன். அதாவது 100 பெருசு 101. ஸோ சிம்பிளாக நான் வந்து n = 101, அதாவது இந்த புது n வேல்யூ n0 வந்து நான் 101 ஆக்கிட்டேன் அப்படின்னா நான் ஜெயிச்சிருவேன். அதாவது என்னோட ஜிஆஃப்என் வந்து எப்பயுமே பெருசாக இருக்கும். ஸோ பேசிக்கலி when c = 4 and when n = or when n0 = 101, then my g(n) will be always greater, right? ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ என்னோட g(n) பார்த்தீங்க அப்படின்னா 4 × n லைக் 4n. ஓகேங்களா. வேர் லைக் பேசிக்கலி c n0. ஸோ வேர் c = 4 and n0 = 101 ரைட். இப்போ 101 × 4 என்னது 404. இதே வந்து இதே n0 வேல்யூ வந்து நீங்கள் வந்து பழைய ஃபங்க்ஷன் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் போங்க. 3 × 101 + 100 போடுங்க. இங்கே என்ன வருது 303 + 100 உங்களுக்கு வெறும் 403 தான் கிடைக்குது. கரெக்டாக. ஸோ இதுதான் பிரேக்கிங் பாயிண்ட். இப்போ இங்கே நீங்கள் வந்து என்ன 102 போட்டிங்கன்னா இங்கே பயங்கரமாக ஏறும். இந்த வேல்யூ வந்து ஸ்லோவாக தான் ஏறும். கரெக்டாக. ஸோ லெவலுக்கு மேலே எப்பயுமே வந்து நம்மளோட g(n) வந்து லைக் அந்த கிராஃப் போட்டோம் இல்லையா,
ஒரு லெவலுக்கு மேலே இந்த கிஜ் ஆஃப் என் தான் ஸ்டார்டிங்கில் ஸ்லோ பண்ணாலும் இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டில் இது எப்பயுமே மேலே தான் போகும், இது எப்பயுமே கீழே தான் போகும். கரெக்டாக? ஸோ இது எஃப் ஆஃப் என், இது ஜி ஆஃப் என் அப்படின்னா at some point where c and for n naught value if you இந்த பிரேக்கிங் பாயிண்ட் அப்புறம் எப்பவுமே g of n மேலே தான் போகும், f of n கீழே தான் போகும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து big O of n சொல்லிடலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த இன்புட் தாண்டதுக்கப்புறம் என்னதான் உங்கள் ஒரிஜினல் ஃபங்க்ஷனில் ஏகப்பட்ட கான்ஸ்டன்ஸ் இருந்தாலுமே இந்த இந்த இன்புட் இந்த பர்டிகுலர் சைஸ் ஆஃப் இன்புட் தாண்டதுக்கப்புறம் இட் வில் ஆல்வேஸ் க்ரோ திஸ் ரேஞ்ச் ஒன்லி அண்ட் திஸ் ஃபங்க்ஷன் கேன் நெவர் கிராஸ் திஸ். இந்த ஃபங்க்ஷனால் g of n பீட்டே பண்ண முடியாது ஆஃப்டர் திஸ் பாயிண்ட். ரைட்? அப்போ நீங்கள் வந்து ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சொல்கிறீங்க. இதை தாண்டி இந்த அல்காரிதம் பேடாக பெர்ஃபார்ம் பண்ணால் வாய்ப்பே இல்லைடா. ஏன்னா இந்த இன்புட் இந்த எண் தொட்டதுக்கப்புறம் இந்த எண் தாண்டதுக்கப்புறம் எப்பவுமே நம்மளோட பிக் ஆஃப் என் தான் பெருசாக இருக்கும் ஒரிஜினல் ஃபங்க்ஷனோடவே. ஸோ அதனால தான் நம்ம வந்து பிக் ஆஃப் என் லைக் வேர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் யா இப்போ இது ஒரு கான்செப்டாக புரியுதுக்கு நான் எவ்வளோ எழுத வேண்டியதாக இருக்குது. இதை நீங்கள் நோட்ஸாக மாற்றினீங்கன்னா சப்பையாக மாற்றிடலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம வருவோம். வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து வேர்ஸ்ட் கேஸ் பார்த்துட்டோம். இப்போது ஜென்ரலாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் கேஸ், பெஸ்ட் கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ். ஸோ வேர்ஸ்ட் கேஸ்னால் நம்ம சொன்ன மாதிரி அப்பர் பவுண்ட், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் என் இருக்குன்னா அதுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ஒரு ஜி ஆஃப் என் டிஃபைன் பண்ணுறீங்க இன் சச் அ வே தட் யூ ஃபைண்ட் ஒன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஒன் என் நாட். ஸோ இந்த வேல்யூ தாண்டதுக்கப்புறம் எப்பவுமே இந்த ஃபங்க்ஷன் பெருசாக தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் போக வாய்ப்பே இல்லை. அப்போ இதுதான் அதோட வேர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பெஸ்ட் கேஸ். ஸோ இதே ஒரிஜினல் ஃபங்க்ஷனில் இருக்கிற லோவஸ்ட் ஆர்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் 3n+3. ஸோ இதில் லோவஸ்ட் ஆர்டர்னது இந்த கான்ஸ்டன்ட். ரைட்? அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், சிம்பிளாக பிக் ஆஃப் 1 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன என் வேல்யூ கொடுத்தாலும் சரி பிக் ஆஃப் 1 மேலே தான் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோட பெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 1 தான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லீனியர் அரே வச்சுருக்கீங்க, 0 1 2 3 ஒரு இண்டெக்ஸஸ் என் வரையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு எலமெண்ட் எக்ஸ் ஃபைன் பண்ணுறீங்க. ஸோ இந்த எக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஜஸ்ட் கெட் இட் இன் ஒன் கோ, பிக் ஆஃப் 1. ரைட்? அப்போ இது பிக் ஆஃப் 0 வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி ஒரு கம்பேரிஷனை நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு கம்பேரிஷனுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா இது பெஸ்ட் கேஸ். அப்போது இதோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு லெட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து மேக்ஸ் எலிமெண்ட் வச்சு தான் கம்பேர் பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்போது அந்த ஒரு கம்பேரிஷன் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ரைட்? அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பேரிஷன் இருக்கும். இந்த ஒரு வாட்டியும் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் வந்து என்ன கீழே இருக்கா எல்லாம் செக் பண்ணுவீங்க. அப்புறம் இங்கே வந்து மேக்ஸ் எலிமெண்ட் வந்து கரண்ட் எலிமெண்ட்டோட வந்து பெருசாக இருக்கலாம் கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த கம்பேரிஷன்ஸை ஒரு 3-4 கம்பேரிஷன் நடக்கும். லெட்ஸ் 3 கம்பேரிஷன் வச்சுக்கோங்க. அப்போ ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு n+3 தான் இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு அப்புறம் இது மாறிடும். சிம்பிளாக வந்து இந்த எஃப் ஆஃப் என்ன வந்து ஜி ஆஃப் என்ன நீங்கள் வந்து சி இன்டூ என் நாட் வேர் சி ஈக்குவல் டு 2 ஆர் அண்ட் என் நாட் ஈக்குவல் டு 1 கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஆர் என் நாட் 2 கூட வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜி ஆஃப் என் எப்பவுமே எஃப் ஆஃப் என் தான் பெருசாக இருக்கும். அப்போ சிம்பிளாக இவ்வளோ பெருசாக நீங்கள் எழுதுறதுக்கு சிம்பிளாக பிக் ஆஃப் என் எழுதிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஹையஸ்ட் ஆர்டர் டிகிரி வந்து இதுதான். ஸோ இதுதான் மோஸ்ட் லைக்லி இதுதான் வந்து பிக் ஓவாக இருக்கும். இதுக்கு லோவஸ்ட் டிகிரி வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் மோஸ்ட் லைக்லி வந்து உங்களுக்கு வந்து ஸோ பேசிக்லி வந்து வேர்ஸ்ட் கேஸ் வந்து பிக் ஓ ஆஃப் என்னன்னு சொல்லுவாங்க. அண்ட் பெஸ்ட் கேஸஸ் வந்து ஐ திங்க் ஒமேகா ஆஃப் என் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆவரேஜ் கேஸ் வந்து தீட்டா ஆஃப் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பெஸ்ட் கேஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் பிக் ஒமேகா ஆஃப் 1 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? அண்ட் ஆவரேஜ் கேஸ் வந்து தீட்டா ஆஃப் என். ஸோ ஆவரேஜ் கேஸ்ன்றது ஆவரேஜாக வந்து சென்ட்ரலில் தான் இருக்கும். ஸோ பேசிக்லி மோஸ்ட் லைக்லி ஆவரேஜ் கேஸ்ன்றது worst plus best by 2. ரைட்? அப்போ n+1/2 சிம்பிளி யூ கேன் ரைட் அஸ் n/2. இதுதான் வந்து தீட்டாக இருக்கும். பட் இந்த ஆவரேஜ் கேஸில் ஒன்றும் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸில் இருக்குது. நம்ம லைக் பார்ட் 2ல ரோ பார்க்கலாம். ஸோ பேசிக்லி எப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து இது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ஸ்ட் தான். ஸோ நம்ம என்றைக்குமே வந்து வேர்ஸ்ட் கேஸ் தான் அதிகமாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யார் வேணாலும் பெஸ்ட் கேஸ் வரலாம். நான் ஒரு அல்காரிதம் எழுதிருக்கிறேன். அந்த அல்காரிதமோட பெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பேரிஷனை சால்வ் பண்ணிடுவோம் ஜி அப்படிலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் கண்டுபிடிக்கிறீங்க ஒரு கொஷனுக்கு. அந்த டெஸ்ட் கேஸில் ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் இஃப் n ஈக்குவல் டு 0 அதுக்கு வந்து ரிட்டன் 0, இஃப் n ஈக்குவல் டு 1 அதுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பேஸ் கேஸில் ஒரு ஃபஸ்ட் இஃப் செக்கில் வச்சுருங்க. ஸோ பெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இஃப் செக்கில் இந்த இன்புட்டுக்கு இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது பிகோ 1 போயிடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த அல்காரிதம் வந்தாலுமே அதுக்கு ஒரு சாம்பிள் இன்புட் நீங்கள் ரிட்டன் போட்டு அது பெஸ்ட் கேஸ்னு எழுதிட்டு போயிடலாம். ஸோ நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். இதனால் என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த என்டையர் அல்காரிதம் வந்து ஒரு எண் ஹியூஜாக போக 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 ஒரு லெவலுக்கு மேலே அந்த எண்ணாட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த எண்ணாட் தாண்டி போகும்போது கிராஃப் எங்கோ போகும்.
ஸோ அந்த கிராஃபோட அப்பர் பவுண்டு கண்டுபிடிச்சி ஓகே என்னோட வேர்ஸ்ட் டைம் இந்த கிராஃபை தானே என் டைம் போகாது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் பெஸ்ட்டு நீங்கள். ஏன்னா லைக் யார் வாங்கினாலுமே ஆர்டர் பண்ணி ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கார் வந்து வேர்ஸ்ட்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் தான் நம்ம பார்ப்போம். கரெக்டாக ஒரு 1,00,000 கிலோமீட்டர் இந்த கார் நல்லா இருக்குமா, 1,50,000 கிலோமீட்டரையும் இந்த கார் ஓட்ட முடியும் தான் பார்ப்போம். இந்த கார் நீங்கள் வாங்கின புதுசில் சும்மா சல்லுன்னு போகும், ஆனால் போக 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 போகாது அந்த மாதிரி சொன்னால் யார் வாங்குவா? ஸோ ஐம் லைக் ஆஸ் அ யூசர் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இந்த வேர்ஸ்ட் கேஸ், அதான் நான் சொல்ல வரேன். ஸோ என்றைக்குமே நம்ம வேர்ஸ்ட் கேஸ் தான் பார்ப்போம். எப்போ நம்ம வந்து இந்த தீட்டா எப்போ பார்ப்போம், இந்த ஆவரேஜ் கேஸ் எப்போ பார்ப்போம் அப்படின்னா லைக் எப்பவுமே வந்து லைக் வேர்ஸ்ட் கேஸ் தான் உங்கள் இன்புட் வந்து எப்பவுமே வந்து நம்மளோட சாஃப்ட்வேரில் எப்போயும் இன்புட்ஸ் வேர்ஸ்ட் கேஸாக தான் வரும்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்புட்ஸ் ஆவரேஜாக தான் இருக்கும். அப்போனா நான் அப்போ ஆவரேஜ் கேஸை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அண்ட் இன்னொரு இடத்துலேயே வந்து இந்த ஆவரேஜ் கேஸ் இருக்கும். எப்போ வந்து இந்த பெஸ்ட் கேஸும் ஆவரேஜ் கேஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அந்த ஆஷின் டைம் லைக் ஒரு டேட்டா வச்சு படிக்கணும், அதுக்கான கரஸ்பாண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம படிப்போம். அது பார்ட் 2ல் படித்தா புரியும். பார்ட் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் சொன்னால் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்ட் 1 யூஸ்வலாக வந்து ஒரு இன்ட்ரோ இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் வந்து லைக் ஒரு இன்ட்ரோ வந்து ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு இன்ட்ரோ இருக்கும். அதில் இருக்க ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இருக்கும். இதுதான் யூஸ்வலாக வந்து பார்ட் 1 இருக்கும். ஆனால் பார்ட் 2ல் தான் வில் சால்வ் மோர் கொஷின்ஸ் அண்ட் வில் சி த கரஸ்பாண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இட். ஓகே சரி ஓகே. ஸோ இதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதே வந்து நீங்கள் இப்போ இந்த பெஸ்ட் கேஸ் கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா f(n) இப்படி இருக்குன்னா நீங்கள் இன்னொரு லைக் லெட்ஸ் சே பெஸ்ட் கேஸ் b(n) வச்சுக்கோங்களேன். ஸோ பெஸ்ட் கேஸ் என்றைக்குமே வந்து லோவர் பவுண்டில் தான் இருக்கும். இந்த n வேல்யூ வந்து இது கீழே போக வாய்ப்பே இல்லை, big of 1 கீழே போக வாய்ப்பே இல்லை. இல்லை இந்த அல்காரிதம் வந்து big of n கீழே போக வாய்ப்பே இல்லை. இது அதோட பெஸ்ட் கேஸ். அந்த மாதிரி சில அல்காரிதம்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில அதோட அப்பர் பவுண்டும் இருக்கும். பேசிக்கலி இது வந்து அப்பர் பவுண்ட், இது லோயர் பவுண்ட், இது ஒரிஜினல் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து லாகிரிதம் எப்படி ஒர்க் ஆகுது வந்து டீப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ லாகிரிதம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக லாகிரிதம் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து எக்ஸ்பொனென்ஷியல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ பேசிக்கலி இப்போ 2^4 அப்படின்னா என்ன, 2 × 2 × 2 × 2. ஸோ இப்படி மொத்தமாக மேத்தமெட்டிக்கலாக யோசிக்காமல் ஜென்ரலாக 2^4 என்ன சொல்லுது அப்படின்னா 4 டைம்ஸ் என்னை வந்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு க்ரோத் ரேட். கரெக்டா? ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா லெட்ஸே நான் இப்போ 2ல் இருக்கேன், 2லேருந்து 4 ஆகிறேன், அப்படியே டபுள் 8 போகிறேன், 4லேருந்து 8 ஆகிறேன், 8லேருந்து 16 ஆகிறேன், 6லேருந்து 32 வரேன். ஸோ இப்போது நான் 2ல் அப்படியே அங்கேயே இருக்கும்போது நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் இப்போதைக்கு இங்கே தான் இருக்கேன். ஸோ லைக் நான் எத்தனை டைம் க்ரோ ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியலாக நான் 2ல் தான் ஆரம்பிக்கிறேன், என்னோட ஜேர்னி வந்து 2ல் தான் ஆரம்பிக்குது. நான் இப்போ 2லேருந்து ஸ்கொயர் ஆகும்போது நான் வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகிறேன். ஸோ நான் இங்கேருந்து இங்கே தள்ளப்படுறேன், இங்கேருந்து க்யூ ஆகும்போது இங்கேருந்து இங்கே போகிறேன். கரெக்டாக? ஸோ அப்போ பேசிக்கலி நான் வந்து இங்கே 1லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 2^1 அப்படின்னா இது இங்கே 2, 3, 4, 5 கரஸ்பாண்டிங் அதோட பார்வர்டிங் இங்கே எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். எப்பயுமே வந்து × 2 × 2 × 2 ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம பிரெயின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவில் யோசிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ரிவர்ஸில் யோசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு காரை ஓட்டுறீங்க அப்படின்னா கார் ஓட்டுறதுன்னா உங்களுக்கு ஃபார்வர்டாக கார் ஓட்டுறது ஈஸியாக இருக்கும், ஆனால் ரிவர்ஸில் ஓட்டுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம ஜென்ரலாக பிரெயின் அப்படி தான். ஸோ இதை இப்போ நம்ம ரிவர்ஸில் யோசிங்களேன். இப்போ 32லேருந்து 16 பண்ணணும் என்ன பண்ணணும், /2 பண்ணணும். கரெக்டாக? 6லேருந்து 8 பண்ணணும் என்ன பண்ணணும், /2 பண்ணணும். அதாவது நான் ஒரு 2^4லேருந்து நான் 2^3 போகணும் அப்படின்னா நான் 2ஆல் டிவைட் பண்ணேன்னா அதாவது எந்த பேஸில் நான் இந்த போகிறோன்னோ அந்த பேஸில் டிவைட் பண்ணால் எனக்கு ப்ரீவியஸ் வழி எனக்கு கிடச்சிரும். ஸோ இங்கேருந்து இப்படி போகிறது நம்ம பார்த்துட்டோம். அதாவது இப்படி போகணும் அப்படின்னா நான் × 2 × 2 × 2 பண்ணுறேன். ஸோ இதே நான் இந்த டேரக்ஷனில் போகணும் அப்படின்னா /2 பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ அப்போ அப்படியே /2 பண்ணால் 2/2 என்னது 1. கரெக்டாக? அப்போது 2^0 1க்கு இங்கே போனால் 0, அப்போ 2^0ன்றது 1. ஸோ இது ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே வந்து இட்ஸ் கெட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். இப்போ இங்கே 2^-1 என்னது, லைக் அதாவது இது 0 -1 இருக்குது. இப்போ 2^-1ன்றது சிம்பிள், 1லேருந்து அப்படியே பாதி குறையணும், 1.5. கரெக்டாக? ஸோ இதை நம்ம 0.5 கூட எழுதிக்கலாம் புரியுறதுக்காக. இப்போ இதே மாதிரி 2^-2ன்றது என்னது 1/4 which is 0.25. ஸோ பேசிக்கலி நம்ம லெஃப்ட்டில் போக போக ஆன்சர் வந்து பாதியாக குறைஞ்சிட்டே போகுது. கரெக்டாக? இப்போ இது வந்து அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ 2^x = சம்திங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2^3 = 8.
இப்போது எனக்கு இந்த 3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு தான் லாகரிதமிக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ பேசிக்கலி நான் எத்தனை டைம் வந்து என்னோட க்ரோத் ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த வேல்யூ வந்து நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்றது ஆன்சர். ஸோ பேசிக்கலி 2 power x = 8 அப்படின்னா நான் எத்தனை வாட்டி வந்து என்னோட க்ரோத் ரேட் வந்து நான் எத்தனை வாட்டி வந்து நான் என்னோட க்ரோத் ரேட் அதாவது சிம்பிளாக எப்படி யோசிங்களேன், நான் ஆரம்பத்தில் 2 இருக்கிறேன், நான் ஏறிட்டே போகிறேன், நான் எவ்வளோ தூரம் ஏறினேன்னா நான் 8 ரீச் ஆக முடியும் அப்படின்னு தான் கேட்குறேன். இப்போ நான் எப்படி ஏறணும் அதே மாதிரி என்னால் இறங்கவும் முடியும். கரெக்டாக நான் இங்கே எப்படி ஏறுறேன் அப்படின்னா நான் மல்டிப்ளை பண்ணி ஏறுறேன். ஸோ என்னன்னா இங்கே 4 நானே மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4 வருது. மறுபடியும் என்னன்னாலே மல்டிப்ளை பண்ணால் 4 × 2 8 வருது. ஸோ இப்படி தான் வந்து என்னென்னா மல்டிப்ளை பண்ணுறேன். நான் ஆரம்பத்தில் அப்படியே இருக்கும்போது 1ல் இருக்கேன், நான் என்னோட ஸ்டாக்ன ஸ்டேட்டில் இருக்கிறேன். அப்புறம் என்னென்னாலே மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஸ்கொயராக மாறுறேன், 3 வாட்டி பண்ணால் 2 கியூபாக மாறுறேன். ஸோ நான் 3rd டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 8 வந்துடுறேன். கரெக்டாக இப்போ அதே மாதிரி ரிவர்ஸில் யோசிங்க. இப்போது இதே நான் குறைஞ்சிட்டே போகிறேன், என்னென்னா டிவைட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ இங்கேருந்து அப்புறம் டிவைட் பண்ணுறேன். இப்போ என்ன டிவைட் பண்ணனா என்ன வரும் 1 ஆகும். இப்போ என்னென்னா இங்கே டிவைட் பண்ணனா 1/2 ஆகும். என்னென்னா டிவைட் பண்ணால் 1/4 ஆகும். கரெக்டாக அங்கே பார்த்து அதே லாஜிக் தான். ஸோ இப்போ அதே மாதிரி இதை தான் வந்து நம்ம அதாவது இந்த இப்போ நான் என்னவா எத்தனை வாட்டி என்னோட க்ரோத் ரேட். ஸோ பேசிக்கலி இங்கே நான் சொல்கிற க்ரோத் ரேட் வந்துன்றது இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே க்ரோத் ரேட் -1, இங்கே க்ரோத் -2. கரெக்டாக. ஸோ இதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இந்த 2 என்னோட பேஸ் பவர். கரெக்டாக. ஸோ நான் என்னவா இருந்தால் அப்படின்னா இந்த ஃபைனல் ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்கலி இது வந்து ஃபைனல் ஆன்சர். நான் க்ரோ ஆனதுக்கப்புறம் நான் என்னவா இருக்கிறேன் அதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். இதுதான் என்னோட க்ரோத் ரேட், இதுதான் என்னோட பேஸ் ஃபார்ம். நம்ம கோகு பேஸ் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது கோகு சூப்பர் சேனா மாதிரினா எக்ஸ்போனென்ஷியலாக அவரோட பவர் மல்டிப்ளை ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம். சரி, ஓகே. இப்போது வந்து இதை தான் லாகரிதமிக்காக எழுதணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா லாக் என்னோட பேஸ் ஃபார்ம் வந்து 2, ஓகேவா. என்னோட ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் ஈக்குவல் டு க்ரோத் ரேட். ஸோ பேசிக்கலி நான் 2 power what will give me final answer. இதுதான் கைஸ் லாக். அவ்வளோதான். ஸோ நான் என்னவா என்னை வந்து 2 powerஆல் நான் வந்து க்ரோத் ரேட் போட்டேன் அப்படின்னா நான் க்ரோத் ரேட்டுன்றது நான் வந்து நெகட்டிவாக க்ரோ ஆகலாம், பாசிட்டிவாகவும் க்ரோ ஆகலாம். ஸோ க்ரோத் ரேட்னாலே பாசிட்டிவாக மட்டும் தான் க்ரோ ஆகணும் இல்லை. க்ரோத் ரேட்டு நெகட்டிவ் க்ரோ ரேட் தான். நான் ஒரு ஸ்டாக்கில் போகிறேன்னா +100% பாசிட்டிவ் க்ரோ ரேட், இதே -100% நெகட்டிவ் க்ரோத் ரேட் தான். கரெக்டாக. ஸோ நான் என்ன க்ரோத் ரேட்டில் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபைனல் ஆன்சர் எனக்கு வந்து வரப்போகுது. நான் இந்த பேஸ் ஃபார்ம்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுதான் லாக். ஸோ பேசிக்கலி இதுதான் லாக். ஸோ இப்போது லாகரிதமிக்கில் நிறையா வந்து லாஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு லாவும் வந்து நீங்கள் இந்த எக்ஸ்போனென்ஷியல் லாஸ் உங்களுக்கு புரியுதுன்னா அப்படியே அங்கேருந்து லாகரிதமிக்ஸ் லாக் எடுத்துடலாம். பெரிய வித்தியாசம் இல்லை. சிம்பிள் தாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிவர்ஸில் வச்சுன்னா உங்களுக்கு லாகரிதம் வந்துடும். ஸோ நம்ம மெல்ல பார்க்க உங்களுக்கு புரியும். சரி, இப்போ இதுலேயே வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 power 3 = 8ன்றதை நான் ஒரு லாகரிதமிக் டேர்ம்ஸ் நான் எப்படி எழுதணும் அப்படின்னா இது ஒரு லாகரிதமிக் டேர்ம்ஸில் வந்து இங்கே இருக்கிற ஆன்சர் லாகரிதமிக் டேர்ம்ஸாக ரைட்டில் மாற்றுறேன். ஓகேவா. ஸோ பேசிக்கலி லாகரிதமிக்காக என்ன சொல்லுது அப்படின்னா லாக் இதுதான் பேஸ். ஸோ லாக் பேஸ் 2 ஆஃப் இந்த ஃபைனல் ஆன்சர் இங்கே போட்டுறணும். நான் என்ன ஸோ பேசிக்கலி இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பேசிக்கலி 3 = log base 2 of 8. ஸோ பேசிக்கலி 2 power x = something அப்படின்னா ஐ கேன் ரைட் x = log. ஓகேவா. ஸோ பேசிக்கலி 2 power x = 8 அப்படின்னா x = what அப்படின்னா x = what என்ன கேட்டாங்க அப்படின்னா ஐ கேன் சிம்பிளி ரைட் இட் as x = log whatever the base and whatever the final answer. இதுதான் வந்து இதுக்கு தான் வந்து லாக்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கலாம் வாங்க. இப்போது இது 2 power 0 அப்படின்னா 2 power 0 = 1 நமக்கு தெரியும். இது எப்படி நான் லாக் எழுதணும் அப்படின்னா லாக் என்னோட பேஸ்ன்றது 2. கரெக்டாக. ஃபைனல் ஆன்சர் வந்து 1. ஸோ லாக் பேஸ் ஆஃப் 1 = 0. ரைட். ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம நிறைய லாக்ஸ் கொண்டு வரலாம். யூ வில் ஸ்லோலி கெட். இப்போ அதேமாரி 2 power 1 = 2. இதெல்லாம் எப்படி எழுதலாம்? லாக் என்னோட பேஸ் என்னது 2, என்னோட ஃபைனல் ஆன்சர் என்னது 2 இதுதான் x, இதுதான் 1. கரெக்டாக. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த பவராக எழுதுறத வந்து நீங்கள் அப்படியே லாகாக எழுத கற்றுக்கணும். இது கற்றுக்கிட்டனாலே பாதி கடை நீங்கள் தாண்டிங்கன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்களேன். இப்போது 2 power - பண்ணினது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 power 1லேருந்து 0 போகிறோம், 0லேருந்து அப்படியே குறைச்சிட்டே போகிறோம். குறைச்சிட்டேன்னா மைனஸ் பண்ணல, என்னென்னாலே டிவைட் பண்ணிட்டு போகிறேன்.
ஓகேவா? ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து 2ஆக இருந்தேன். அப்புறம் 2/0 என்னென்ன டிவைட் பண்ணி 2/0 1 ஆகிட்டேன். இப்போ நான் 1ல் இருந்து மறுபடியும் என்னென்ன டிவைட் பண்ணி 2 பண்ணிட்டேன். ஸோ 1ல் நீங்கள் மறுபடியும் 2ஆக டிவைட் பண்ணி என்ன வரும்? லைக் பேசிக்கலி ஃப்ரம் 1 நீங்கள் வந்து 1ஆல் பாதியாக வந்து அறுக்குறீங்க. ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து 1 அப்படின்னா நீங்கள் குரோ ஆச்சுன்னா இது 2ஆக மாறுது. இன்னும் பெருசாக குரோ ஆச்சுன்னா 4ஆக மாறுது. அதே மாதிரி இந்த 1 பாதியாக போச்சு அப்படின்னா இந்த 1ல் பாதி என்னது 0.5. கரெக்டாக? ஸோ அப்போ ஆன்சர் என்னது 0.5 நம்ம எழுதலாம், ஆஃப்னு எழுதலாம். ஸோ இதை லாகரிதமிக்காக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை லாகரிதமிக்காக மாற்றணும் அப்படின்னா என்னது? log base 2 ஃபைனல் ஆன்சர் வந்து நான் 1/2 நீங்கள் எழுதுகிறேன் ஈக்குவல் டு -1. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து லாக் எழுதுகிறோம். ஓகே. ஸோ இப்போது பேசிக்கான சில லாகரிதமிக் லாஸ் இருக்குது. ஸோ இந்த லாகரிதமிக் லாஸ்ன்றது அப்படியே இதான் ஃபாலோ பண்ண அப்படிலாம் இல்லை. நம்ம இந்த எக்ஸ்பனன்ஷியல் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா லாகரிதமிக் லாக் ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பனன்ஷியல் லாஸ் தான் நம்ம லாகரிதமிக் லாவை எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஓகே, இப்போது நமக்கு தெரியும் எனிதிங் பவர் 0 இஸ் 1. கரெக்டாக? ஸோ பேசிக்கலி எனி நம்பர் n ஓகே பவர் 0 ஈக்குவல் டு 1. இது அப்படியே லாகாக மாத்திரம் என்ன அர்த்தம்? லாக் ஓகே இதுதான் நம்ம பேஸ். ஓகே. ஸோ லாக் ஸோ பேசிக்கலி நான் a பவர்னு வச்சுக்கிறேன். a பவர் 0 1. ஸோ லாக் பேஸ் a. ஓகே. இப்போ இங்கே வந்து 1 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம என்ன எழுதலாம்? ஸோ இந்த ஏக்கு பதில் நீங்கள் என்ன கூட வச்சுக்கலாம். ஸோ எனிதிங் லாக் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. ஸோ நான் உங்களுக்கு இது தெரிஞ்சுன்னா அப்படியே நீங்கள் கரஸ்பாண்டிங் லாக்லாகவும் எழுதிடலாம். இப்போ அடுத்த லாக் வரனே. இப்போது நமக்கு தெரியும் எனிதிங் பவர் 1 ஈக்குவல் டு இட் செல்ஃப். ரைட்? a பவர் 1 ஈக்குவல் டு a தான், b பவர் 1 ஈக்குவல் டு a தான், x பவர் 1 ஈக்குவல் டு a தான், 8 பவர் 1 ஈக்குவல் டு a, 2 பவர் 1 ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி தானே. ஸோ அதே மாதிரி இப்போ இதை வந்து நம்ம லாகரிதமிக்கல்னா லாக் ஆஃப் பேஸ் a அண்ட் ஆன்சரும் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்பவுமே 1 தான். கரெக்டாக? ஸோ இப்படி தான் நமக்கு வந்து இந்த எக்ஸ்பனன்ஷியல் லாஸ் நமக்கு தெரிஞ்சுன்னா அது நீட்டாக நம்ம லாகரிதமிக் லாவாக மாற்றிடலாம். அது ஒரு மேட்ரே இல்லை. இப்போ தான் ஒன்று இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். இப்போ அடுத்த இன்னொரு 2-3 லா பார்க்கலாம். ஐ மீன் லாகரிதமிக் லாஸ் பார்க்கலாம். ரைட், சரி, ஓகே. இப்போது இதே மாதிரி தான் நமக்கு தெரியும். இப்போது 2 பவர் கியூப் இன்ட்டு 2 பவர் ஸ்கொயர் இது என்னது? சிம்பிளாக 2 பவர் 3 + 2 எழுதலாம். கரெக்டாக? ஏன்னா இந்த 2 கியூப்ன்றது 2 × 2 × 2, இந்த 2 ஸ்கொயர்ன்றது 2 × 2. ஸோ நடுவில் இன்ட்டு தான் இருக்குது. டோட்டல் எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்மளோட பவர் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நமக்கு வந்து ஜென்ரலாக இந்த எக்ஸ்பென்ஷன் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். சிம்பிள் தாங்க. ஸோ எப்பவுமே வந்து ரிவர்ஸில் யோசிச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அதனால தான் ரிகர்ஷன் நிறைய பேருக்கு எடுத்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனிவேஸ் இப்போ வந்து நம்ம இது லாகரிதமிக் எப்படி மாற்றணும் யோசிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஒரு காமன் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? a பவர் n இன்ட்டு a பவர் m ஈக்குவல் டு a பவர் n + m இப்படி எழுதலாமா? இப்போ இதுவே நம்ம லாகரிதமிக்காக மாற்ற ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து ஓகே இப்படி காட்டினா கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த 2 கியூபே நான் லாகரிதமிக்காக எழுதுறானே. ஸோ 2 கியூபை லாகரிதமிக்காக எழுதுனா என்னவா எழுதலாம்? நம்ம லாகரிதமிக்காக எழுதுனா லாக் பேஸ் 2 ஆஃப் 8 எழுதலாம். கரெக்டாக? அப்போ நான் இதை வந்து எப்படி எழுதலாம்? லாக் பேஸ் 2 ஆஃப் 8. ரைட்? ஸோ பேசிக்காக இந்த ஃபைனல் ஆன்சரை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பவர் 3ன்றது லாக் பேஸ் 2 ஆஃப் 8 எழுதிக்கிறேன். இப்போ இதே இந்த ப்ளஸ் அப்படியே நீங்கள் போட்டு லாக் பேஸ் 2 ஆஃப் 2. ரைட்? லாக் பேஸ் 2 ஆஃப் 2 ஸ்கொயர் அது வந்து 4. நான் இப்படி எழுதுனேன்னா கெஸ் வாட் ஆன்சர் என்ன வரும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்களேன். ஸோ பேசிக்கலி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபைனல் ஆன்சரை நான் வந்து இந்த ஃபைனல் ஆன்சர் அது 2 கியூப் ரைட் இன்ட்டு 2 ஸ்கொயர். இதுதான் வந்து லைக் இங்கே எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் லெஃப்ட் சைடில் இருந்து அடிஷனாக போச்சோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடில் இருக்க வந்து அடிஷன் வந்து நமக்கு வந்து ரைட் சைடில் மல்டிப்ளிகேஷனாக போகும். ஸோ இதை சிம்பிளாக எழுதுனா அப்படின்னா லாக் பேஸ் 2 ஆஃப் 8 × 4 எழுதிடலாம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஓகே இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக யோசிக்கிறேன். இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிய வைக்கிறேன். ஸோ பேசிக்கலி 2 கியூப் ஈக்குவல் டு 8 அண்ட் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வச்சுப்போமே. ஸோ இதை நான் வந்து லாகரிதமிக்காக எழுதுறேன். லாக் பேஸ் 2 8 ஈக்குவல் டு என்னது 3. அதே மாதிரி லாக் பேஸ் 2 ஆஃப் 4 ஈக்குவல் டு 2. இப்போ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ரைட்? இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணால் லைக் இப்போ நமக்கு தெரியும் ரைட் சைடு வந்து சிம்பிள் நம்பர்ஸ் தான். ஸோ 2 ப்ளஸ் பண்ணால் 5. ஸோ பேசிக்கலி 5 ஈக்குவல் டு நீங்கள் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். லாக் பேஸ் 2 ஆஃப் 8 ப்ளஸ்
log base 2 of 4, ரைட்? இப்போ நமக்கு தெரியும், இப்போ வந்து log of, ஓகே கொஞ்சம் யோசிங்க, எனக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 5 வரணும், பேஸ் 2 இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன போட்டால் எனக்கு இங்கே 5 வரும்? சிம்பிளாக யோசிங்க. இங்கே நான் என்ன போட்டால் எனக்கு 5 வரும் அப்படின்னா, எனக்கு 2^5 போடணும். லைக் 2^5 வேல்யூ வந்து இங்கே போட்டால் எனக்கு இங்கே 5 வரும். ஸோ பேசிக்கலி ஃபைனல் ஆன்சர்ன்றது என்னது? பேஸ் ஆஃப் இந்த லைக் இதுதான் நம்மளோட பவர் வேல்யூ. ஸோ பேஸ் ஆஃப் பவர் வேல்யூ தான் இங்கே ஃபைனல் ஆன்சர் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ 2^5ன்றது 32, ரைட்? அப்போது நான் இது வந்து இங்கே தான் நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த 5ன்றதை நான் லாக் பேஸ் 2 ஆஃப் 32ன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ இதேமாரி log 2 8 ப்ளஸ் log 2 4. இப்போ நீங்கள் கொஞ்சம் பேட்டர்ன் பாருங்கள். இந்த ரெண்டு நம்பர் லைக் இந்த 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 வேல்யூ இந்த வேல்யூ இருக்குது. இங்கே பேஸ் எல்லா இடத்துலையும் வந்து பேஸ் வந்து சேமாக தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது இப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது. 32 = 8 + 4 இருக்குது. லாக் விட்டுருங்க. இப்போ இந்த 8 4 வச்சு என்ன பண்ணால் எனக்கு 32 கிடைக்கும்? ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 32 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி தான் எங்கள் ஆன்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ பேசிக்கலி நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, லைக் இப்போ இந்த எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும், இதுக்கான ஆன்சர் தெரியும், ரைட்? இப்போ எனக்கு இதை வந்து நான் வந்து கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா, log of 8 × 4 = இந்த ரெண்டு ஆட் பண்ணால் எனக்கு 5 வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து இதுதான் ஈக்குவேஷன். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியல அப்படின்னா சிம்பிளாக யோசிச்சிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், a⁴n × a⁴m = a⁴n + m. ஸோ இது எப்படி உங்களுக்கு பார்த்துனே புரியுது? இங்கே எப்படி இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷனை நான் இங்கே ரைட் சைடு எழுதும் போது அடிஷனாக எழுதுகிறேன். இதே தான் லாக்லையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதே தான் ஒரு அடிஷனை நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக எழுத போகிறீங்க. அதாவது log base a of n + log base a of m, ரைட்? இதை வந்து நம்ம log base a of n × m எழுதலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதுவும் உங்களுக்கு புரியணும். இட் ஜஸ்ட் ரிவர்ஸ் வே ஆஃப் திங்கிங். எப்படி வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் அடிஷனாக மாறுதோ அதே தான் லாகில் அப்படியே திருப்பி போட்டிங்க, தோசையை திருப்பி போட்ட மாதிரி ஒரு அடிஷன் நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக மாறுது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இது நம்ம ப்ரூவ் பண்ணுறது தான் நான் இங்கே ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து லைக் இந்த லான்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் அடிஷனாக மாறிச்சுன்னா அடிஷன் இங்கே மல்டிப்ளிகேஷனாக மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து அப்படியே இது வந்து என்ன சொல்கிறது, ரிவர்ஸில் யோசிங்க. இப்போ எனக்கு 2^5 டிவைடட் பை 2^3 அப்படின்னா சிம்பிளாக இது மேலே போச்சு அப்படின்னா 2^5 லைக் என்ன சொல்கிறது 2 × 2 × 2 × 2 × 2 கீழே 2 × 2 × 2. ஸோ பேசிக்கலி இங்கே எத்தனை 2 இருக்கோ அத்தனை 2 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சோம். இது எல்லாம் அடிஞ்சால் ரிமைனிங் என்ன இருக்கோ அதான் ஆன்சர். ஸோ சிம்பிளாக இதை வந்து 2^5 - 3 எழுதிடலாம். கரெக்டாக? ஸோ இதே தான் நீங்கள் வந்து லாகரிதமிக்காக மாற்றுறீங்க. சீரியஸ். இப்போது நான் எப்படி எக்ஸ்பெனன்ஷியல் வந்து a⁴n / a⁴m = a⁴n - m, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டாக? இப்போ இங்கே எப்படி வந்து ஒரு டிவிஷன் சப்ராக்ஷனாக மாறுது எக்ஸ்பெனன்ஷியலில், அதே மாதிரி தான் லாகரிதமிக்கில் இது வந்து எக்ஸ்பெனன்ஷியலில். கரெக்டாக? அதே தான் லாகரிதமிக்கில் ஒரு சப்ராக்ஷன் டிவிஷனாக மாறப்போகுது. சிம்பிளாக இது அப்படியே லாகில் எழுதுங்க. log base of n, ஓகேவா, மைனஸ் log a base of m = log n / log am. அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் இட். ஸோ டிவிஷன் சப்ராக்ஷனாக மாற மாதிரி இங்கே ஒரு சப்ராக்ஷன் டிவிஷனாக மாறுது. சிம்பிள். ஸோ பேசிக்கலி இங்கே இதுதான் நம்ம என்ன கற்றுட்டோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெனன்ஷியல்ஸ் வந்து நான் ஒரு ரெண்டு எக்ஸ்பெனன்ஷியல் நம்பர் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நான் ஃபுல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அதோட பவர்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு லாகரிதமிக்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று தனித்தனி லாகரிதமிக் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த லாகரிதமிக்கில் இருக்கிற அந்த வேல்யூவை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இன்னொரு லாக் நம்ம என்ன சொல்லுது, log a of n + log a of m. இதை நான் சிம்பிளாக log n × m எழுதிடலாம். அவ்வளோதான். ஸோ இதான் கைஸ் இந்த லா. இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பேசிக்கலி அசியூம் இங்கே வந்து நமக்கு தெரியும் என்ன சொல்கிறது, யா n ம் m ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். லைக்
எம்மே இன்னொரு எண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? லாக் ஏ என் ஸ்கொயர்னு எழுதலாமா? கரெக்டாக. ஸோ பேசிக்கலி சிம்பிளாக சொல்லணும்னா லாக் ஏ ஆஃப் என் ப்ளஸ் லாக் ஏ ஆஃப் என் நம்ம என்ன எழுதுவோம்? லாக் ஏ ஆஃப் ஸோ நான் என்ன சொன்னேன், அடிஷனல் இருந்துச்சா மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ என் இன்டூ என். ஸோ இந்த என் இன்ட்டு ரெண்டுறது நான் சிம்பிளாக வந்து என் ஸ்கொயர், இந்த என் இன்ட்டுன்றது நான் என் ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக. ஸோ இந்த ஜென்ரலாக லெட்ஸ் அசியூம் லெட் log a of n equal to x. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து நான் x ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு log a of n ஸ்கொயர். கரெக்டாக. அப்போது 2x ஈக்குவல் டு log a of n ஸ்கொயர். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 2 வந்து இங்கே முன்னாடி வந்துடுச்சு. ஸோ 2 ஆஃப் log a n hence proved. ஏன்னா log of nன்றது x, 2x ஈக்குவல் 2x ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே எத்தனை லாக் ஏன் இருந்தாலும் லெட்ஸே எனக்கு வந்து லாக் ஏ ஆஃப் என் ப்ளஸ் லாக் ஏ ஆஃப் என் இந்த மாதிரி நிறைய இருக்குது. தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு லாக் ஏ ஆஃப் இங்கே எத்தனை வாட்டி இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். லைக் என் இன்ட்டு சிம்பிளாக சொல்லணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குது, எக்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குன்னா என் ஆஃப் எக்ஸ். ஸோ தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குது என் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ ஆஃப் என் ஈக்குவல் டு லாக் ஏ ஆஃப் என் பவர் எக்ஸ். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாக் ஏ ஆஃப் என் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து இங்கே முன்னாடி வந்துடும் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ பவர் என். அவ்வளோதான். இது ஏன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் எம்முக்கு பதிலாக என்னே வந்துச்சு அப்படின்னா இதை சிம்பிளாக 2 லாக் ஆஃப் எடுத்துடலாம். ஸோ இந்த என் ஸ்கொயர் தான் இங்கே 2 லாக் என் ஆஃப்னா மாறுது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ கைஸ் இதுதான் வந்து பேசிக் லாகரிதமிக் ஃபார்முலாஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு லாகரிதம் இதை விடவே என்னால் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்சளவு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பட் லாகரிதம் எப்படி ஒர்க் உங்களுக்கு புரிஞ்சு ஆகணும். ஏன்னா இதை வச்சு தான் லைக் நிறையா டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் வந்து நம்ம லாகரிதமிக்கில் பண்ணணும். ஸோ 2 சைடு லாக் எடுத்தால் என்னவா மாறுது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் எக்ஸ்பெனன்ஷியல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே அந்த தோசை திருப்பி போட்டிங்கன்னா ஒரு லாக். ஸோ 2 power x ஈக்குவல் டு 8 அப்படின்னா log of 8 base 2 equal to x. அவ்வளோதான். இதுதான் லாக். ஸோ இதை வந்து நான் லாகரிதமிக்காக மாற்ற தெரியணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2 power 1 மாற்றுறீங்க, 2 power 0 மாற்றுறீங்க. அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் 2 power 3 into 2 power 2 equal to 2 power 3 plus 2 மாற்றுங்க. கரெக்டாக. இதை அப்படியே நீங்கள் லாகாக மாற்றணும். அவ்வளோதான். ஸோ பேசிக்லி லாகரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நான் டைம் காம்ப்ளெக்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரியும். இப்போ வந்து மெயினாக இதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்கில்லே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹவு டு கம்ப்யூட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ பேசிக்லி நீங்கள் இந்த எஃப் ஆஃப் என் கண்டுபிடிக்கிறீங்களா, அந்த எஃப் ஆஃப் என் கண்டுபிடிச்சாதான் உங்களால் அதோட பிக் ஆஃப் என்னோ இல்லை அதோட தீட்டா ஆஃப் என்னோ எழுத முடியும். கரெக்டாக. ஸோ இந்த எஃப் ஆஃப் என் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுதான் வந்து ரியல் ஸ்கில். அதே மாதிரி கண்டுபிடிச்ச எஃப் ஆஃப் எண்ணுக்கு கரஸ்பாண்டிங் பிக் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ சில இடத்துல வந்து ரெண்டுத்தில் எது வந்து பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்தோன்னே கேட்குறேனே, ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஸ்கொயர் என்னோ லாக் என்னோ இது ரெண்டுத்தில் எது பெட்டர் அல்காரிதம். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ இது ஒரு ஸ்கில். ஸோ இதுதான் நம்ம லேர்ன் பண்ணணும். அல்டிமேட்லி ஒரு அல்காரிதம் கொடுத்தாங்கன்னா அந்த அல்காரிதம் வந்து எஃப் ஆஃப் என் எப்படி எழுதுறது அண்ட் வந்த வேல்யூ ஜென்ரலாக வந்து ஒரு ரெண்டு ஆர்டர் ஆஃப் டிகிரி கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டுத்தில் எது பெருசு எது சின்ன சொல்ல தெரியணும். இதில் நீங்கள் 2 மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டியில் கற்றுக்க பெருசாக ஒன்றும் இல்லை, ஈவன் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் கற்றுக்க ஒன்றும் இல்லை. இது 2 தான் வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வரப்போகிற குவிஸ் வந்து ஸோ நம்ம பார்ட் 2ல் வந்து இதை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அண்ட் இதை எப்படி கம்பேர் பண்ண போகிறோம்ன்ற நான் சொல்லிடுவேன். பட் இப்போது ஒரு சிம்பிள் வெறும் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு கான்செப்ட்லையும். பட் நம்ம இதில் நிறையா கஷ்டமான கொஷின்ஸ்லாம் பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். அல்டிமேட்டாக ஒரு சாம்பிள் கொஷின்ஸ் மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது சாம்பிள் கொஷின்ஸ் வந்து சிம்பிளாக என் ஸ்கொயர்னு சொல்லிட்டு போடலாம். என் ஸ்கொயர் ஸோ பேசிக்லி ஒன்றுக்கு ஸோ பேசிக்லி ஒவ்வொரு வேல்யூக்குமே நமக்கு n டைம்ஸ் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகுது.
கரெக்டாக. ஸோ அப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ 1 2 3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த 1க்கும் நம்மளை வந்து நமக்கு வந்து லைக் 1 2 3 பிரிண்ட் ஆகுது, 2க்கும் 2 3 பிரிண்ட் ஆகுது, இதுக்கும் 3 பிரிண்ட் ஆகுது. ஸோ ஓவரால் எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகிருக்கும்? 9 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக. ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு ஸ்கொயர் தான். ஸோ பேசிக்லி இப்போ வந்து இங்கே இருக்கிறது வந்து நீங்கள் ரோன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோக்குமே இருக்கிற ஒவ்வொரு ரோக்குமே உங்களுக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் பிரிண்ட் ஆகும். ரைட். நீங்கள் வந்து n டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க. லெட்ஸ் இங்கே n = 5. அதே மாதிரி 2க்கும் நீங்கள் அதே மாதிரி n டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க. 3க்கும் n டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க வேறு n = 5. அதேமாதிரி 4க்கும் n டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க, 5க்கும் n டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் என்டையர் ஸ்கொயரை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஸ்கொயரில் எத்தனை வாட்டி நீங்கள் வந்து எத்தனை பாக்ஸ் இருக்க போகுது? சைட் இன்டூ சைட், ரைட். அப்போ 5 × 5. ஸோ பேசிக்லி n ஸ்கொயர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்கேஸ் நீங்கள் இந்த பிரிண்ட் பண்ணுற கவுண்ட் வந்து n × m இருந்தால் கூட, லைக் அவுட்டர் லூப்பில் வந்து i <n n இருக்குது, இன்னொரு லூப்பில் வந்து i <m இருக்குது அப்படின்னா கூட பிரிண்டிங் n × m டைம்ஸ். ரைட். ஸோ பேசிக்கலாக வந்து நீங்கள் ஒரு லூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நிறைய இன்னர் லூப்ஸ் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இன்னொரு இன்னர் லூப்னா இந்த எண்ணுக்கு வந்து n ஸ்கொயர், அதாவது ஒவ்வொரு எண்ணுக்குமே n ஸ்கொயர் டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. இங்கே ஒவ்வொரு எண்ணுக்குமே n டைம்ஸ் பிரிண்ட் ஆகிறதுனால n ஸ்கொயர். இங்கே ஒவ்வொரு எண்ணுக்குமே n ஸ்கொயர் பிரிண்ட் n3. ஸோ இப்படி தான் எத்தனை இன்னர் லூப் இருக்கோ அத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. சரியா. இது வந்து ஒன் வே டு கம்ப்யூட் தி அல்காரிதம். ஓகே கைஸ், இப்போ சாம்பிள் 2 பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ அந்த லூப்போட பிரேக்கிங் பாயிண்ட் வந்து டேரெக்டாக ஐடி பிரிண்ட் பண்ண இருந்துச்சு. ஸோ எத்தனை வாட்டி வந்து ஐ இன்க்ரீஸ் ஆகுதோ எத்தனை வாட்டி ஐ இன்க்ரீஸ் ஆக போகுது, n வரையும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ பேசிக்லி வில் பிரேக் இட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லூப் ரன் பண்ணுறது என்னமோ இண்டெக்ஸ் வந்து லைக் லூப்போட பிரேக்கிங் பாயிண்ட் வேறு வேரியபிளாக இருக்குது, உள்ளேயும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்பயுமே எந்த லூப் ப்ராப்ளம் எடுத்தாலுமே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிரேக்கிங் பாயிண்ட் வந்து எந்த வேரியபிள் டிபெண்ட் பண்ணியிருக்கு அதை பாருங்கள். இங்கே பிரேக்கிங் பாயிண்ட் எந்த வேரியபிள் டிபெண்ட் பண்ணியிருக்கு? எஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எஸ் பொறுத்து தான் இந்த லூப் பிரேக் ஆகுதா இல்லைன்னு டிசைட் பண்ணும். அதாவது எஸ் வென் கம்பேர்ட் டு n. ரைட். இப்போ இந்த எஸ் உள்ளே எப்படி அப்டேட் ஆகுது? இந்த எஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு எந்தெந்த வேரியபிளாக வழி கொடுக்குது? ஐ மட்டும்தான். ஸோ இந்த எஸ் இஸ் என்டையர்லி டிபெண்ட் ஆன் ஐ. ஐ பொறுத்து தான் எஸ்ஸோட வேரியபிள்ஸ், எஸ்ஸோட வேல்யூ வந்து டிபெண்ட் ஆகுது. ஸோ பேசிக்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து டிபெண்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் ட்ராக் பண்ணணும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வேரியபிள் வந்து எப்படி கம்ப்யூட் ஆகுதுன்னு பார்க்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு மேபி ஒரு 4 இல்லை 5 ஐட்ரேஷன் எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் சி சம் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் வந்து கம்ப்யூட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஐட்ரேட்டிவோட எஃப்எஃப்என் கண்டுபிடிக்க ஏகப்பட்ட வழி இருக்குது. இது ஒன் ஆஃப் த லைக் என்ன சொல்கிறது, இந்த சொல்யூஷன் வந்து எல்லா ஐட்ரேட்டுக்குமே மோஸ்ட் லைக்லி பொருந்தும். ரைட். ஸோ இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து இனிஷியலாக வந்து ஐயும் 1ல் இருக்குது, எஸ்ஸும் 1ல் இருக்குது. இப்போ இதே இங்கே வந்து s = நான் i + j + s அப்படின்னு போட்டேன்னா அப்போ இங்கே புதுசாக இன்னொரு வேரியபிள்ஸ்னா அப்போ நான் ஜேவும் ட்ராக் பண்ணணும். ஸோ பேசிக்லி இந்த எஸ்ஸோட வேல்யூ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு என்னென்ன வேரியபிளாக வழி கொடுக்குதோ அது எல்லாத்தையும் நான் ட்ராக் பண்ணணும். ஃபார் சிம்பிளிசிட்டி இங்கே வந்து 2 வேரியபிள் தான், எஸ்ஸோட வேல்யூ வந்து ஐ டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஐக்கும் எஸ் எப்படி மாறுது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியலாக ரெண்டுமே 1ல் தான் இருக்குது. கரெக்டாக. இப்போ லூப் ரன் ஆகுது. ஸோ லெட்ஸ் இப்போ n = நம்ம வந்து ஒரு 5 ஐட்ரேஷன் போட்டாலே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ n = 5 வச்சுக்கோங்க. ஸோ வந்து எஸ்ஸும் 1ல் தான் இருக்குது. ஸோ எஸ் வந்து 5ஓட சின்னது தான். ஸோ லூப்புக்குள்ளே போகுது. லூப்புக்குள்ளே போனோம்னா ஐ ஏற்றிடுறோம். நோட், லூப்புக்குள்ளே போனோம்னா i 2 ஆயிடுது. லைக் நீங்கள் வந்து ஐ ஒரு வாட்டியும் ஏற்றிடுறீங்க. இப்போ ஐ ஏற்றினதுக்கப்புறம் இப்போ எஸ் வந்து ஏற்றின ஐ வேல்யூஸ் தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இனிஷியலாக எஸ் 1 இருந்துச்சு, ஐ இப்போ 2 ஆயிடுச்சு. ஸோ எஸ்ஸும் ஐயும் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 வருது. ஸோ பேசிக்லி எஸ் வந்து இனிஷியலாக 1 தான் இருந்துச்சு. இப்போ புது எஸ், ஃபியூச்சர் எஸ் வந்து பழைய எஸ்ஸோட வேல்யூவும் ஏறின கரண்ட் ஐயோட வேல்யூவும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இப்போ புது எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்போ அதேமாதிரி இப்போ i = 3 அப்படின்னா ரைட். இப்போ வந்து ஃபார் i = 3 அதே மாதிரி உள்ளே வந்து லைக் 2க்கான எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் உள்ளே போய் ஐ வந்து 3 ஏறிடுச்சு. அதாவது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஐ 3 ஏறிடுச்சு. இப்போ ஐ 3 ஏறினதுக்கப்புறம் எஸ் வெட்டி கம்ப்ளீட் ஆகுது. பழைய எஸ் வேல்யூயும் ஏறின ஐ வேல்யூ ஆட் ஆயிடுது. பழைய எஸ் வேல்யூ என்னது 3, ஏறின ஐ வேல்யூ என்னது 3. அப்போ 3 + 3 நமக்கு 6 ஆயிடுது. கரெக்டாக. அப்போ அடுத்த இட்ரேஷன் போவோம். இப்போ இங்கே 4, பழைய எஸ் வேல்யூ 6, கரண்ட் ஐ வேல்யூ 4, 6 + 4 10. அதேமாதிரி இங்கே 5 போயிட்டிங்கன்னா பழைய எஸ் வேல்யூ 10, இப்போ ஏறின ஐ வேல்யூ வந்து 5, இது வந்து 15. இப்படி நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போது இதுவரையும் பார்த்தீங்கன்னா இதோட என்டையர் அடிஷன் தான் இங்கே இருந்துச்சு. இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா இதோட என்டையர் அடிஷன் தான் இங்கே இருக்குது.
கரெக்டாக. இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா இதோட என்டையர் அடிஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ பேசிக்லி எஸ்ஸோட வேல்யூ வந்து இதுவரையும் ஐ வேல்யூ வந்து என்டையர் அடிஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. அதை எப்படி இப்போ பார்த்தோன்னு உங்களுக்கு அந்த பேட்டர்ன் எப்படி தெரியுது நீங்கள் கேட்கலாம். ஸோ இட்ஸ் சிம்பிள். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் இப்போ இங்கே 1 2 3 4 5 அப்படின்னு போகுது. ஸோ இங்கே 1 தான் ஆரம்பிக்குது. இங்கே 1 ஆரம்பிக்கும் போது இங்கே 2 பார்த்த உடனே பழைய வேல்யூ வச்சு ஆட் பண்ணி தான் இங்கே வரீங்க. ஸோ பழைய வேல்யூ வச்சு ஆட் பண்ணால் உங்களுக்கு 3 வந்துடுது. கரெக்டாக. இப்போது இங்கே 3 பார்த்தோடனே இதோட இதுவரையும் ஆட் ஆன வேல்யூ வச்சு தான் அடுத்த வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. கரெக்டாக. இப்போ இதுவரையும் ஆட் ஆன வேல்யூ வச்சு தான் அடுத்த வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. இதுவரையும் ஆட் ஆன வேல்யூ வச்சு தான் அடுத்த வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்லி யூ ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் ப்ரிஃபிக்ஸ் சம்மிங்க. இதுவரையும் சம்மோட வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ரைட். அப்போது எஸ் வந்து உங்களுக்கு எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னா, எஸ்ஸோட க்ரோத் வந்து இந்த இதுவரையும் ஆட் ஆன சம் க்ரோத் பொறுத்தா இருக்குது. ரைட். அப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஸ் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆயிரும். ஐ வந்து 1 2 3 4 தான் ஆகும். ஆனால் எஸ் வந்து கடகடன் க்ரோ ஆயிரும். ஏன்னா இது வரையும் சம் ஆட் ஆகிட்டே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கு எஸ். புரியுதுங்களா? ஸோ பேசிக்கலி எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்றது இதோட எஸ் வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 3 அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 வரும். அதுக்கப்புறம் 10 ஆயிடுச்சு. இந்த 6ன்ற இந்த இடத்துல உங்களுக்கு எஸ் பிரேக் ஆயிரும். ஏன்னா நம்ம என் வந்து 5 தான் இருந்துச்சு. அப்போ என் வந்து ஒரு 3 ஐட்ரேஷனில் பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதே ஐ வச்சு இதே இந்த எஸ் வந்து ஐ லெஸ் தான் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா 5 ஐட்ரேஷன் வந்துருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஐட்ரேஷன் தான் இருக்குது. அப்போ வந்து ஃபார் சம் ரீசன் எஸ் வந்து ஃபாஸ்ட்டாக முடியுது. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது முடியுது வென் கம்பேர் டு ஐ, அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வந்து ஸ்லோவாக தான் போகுது. ஸோ பேசிக்கலி என் இங்கே வந்து 0 1 2 3 வந்து என் வரையும் போகுது. ஆனால் இங்கே 0 இது 1 இது வரையும் 3 ரைட், இது வரையும் 3, அப்புறம் இது வரையும் 6, இது வரையும் 10, இப்படி ஏறிட்டு போகுது. ஸோ இது பேசிக்கலி என்னது சம் ஆஃப் என் நம்பர்ஸ். ஸோ 1 அப்புறம் 1 + 2 அப்புறம் 1 + 2 + 3 அப்புறம் 1 + 2 + 4 இந்த மாதிரி சம் ஆஃப் என் நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் சம் ஆஃப் என் நம்பர்ஸ் ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், n × n + 1/2. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து n × n + 1 எப்படி இருந்துச்சு சொல்லியிருப்போம். பட் யா, ஸோ அப்போ பேசிக்கலி இதோட என்டையர் நீங்கள் வந்து இது எப்படி எழுதலாம், n² + n/2 எழுதலாம். ஸோ இதில் இருக்கிற ஐஎஸ் டிகிரி வந்து n². அப்போது இந்த லூப் வந்து n² முடியுது. லைக் இதோட பிரேக்கிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு n² முடிஞ்சிருது. இப்போ வந்து ஐ வந்து எந்த இதில் க்ரோ ஆகுது, எஸ் வந்து எந்த இதில் க்ரோ ஆகுது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள். இப்போது எப்பயுமே ஐ வந்து உங்களுக்கு வந்து n டைம்ஸ் க்ரோ ஆகுது. சிம்பிள் 1 2 3 4 5 6 ஐ ஏறிட்டே இப்போ லைனாக ஏறிட்டே போகுது. ஸோ ஐ வந்து ரேட் ஆஃப் க்ரோத் வந்து n இருக்குது. இப்போ எஸ்ஸோட ரேட் ஆஃப் க்ரோத் வந்து சம் ஆஃப் என் நம்பர்ஸில் இருக்குது, சம் ஆஃப் என் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ ஒரு வேரியேஷன் பண்ணுறதுக்கு இங்கே இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணலாம். k × k + 1/2 டைம்ஸ் வந்து எஸ் வந்து க்ரோ ஆகுது. ரைட். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம், எந்த கேத் ஐட்ரேஷனில் வந்து நம்ம இந்த லூப் வந்து பிரேக் ஆக போகுது. ஸோ இந்த கேத் ஐட்ரேஷன் தொடும்போது n வந்து என்ன வேல்யூவாக இருக்குது. ஸோ பேசிக்கலி n இந்த வேல்யூ தொட்டுருச்சு அப்படின்னா கே ஐட்ரேஷன் நம்ம தொட்டுருவோம் அப்படின்றது தான் கணக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த 2 ரேட் ஆஃப் க்ரோத் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. இந்த 2 ரேட் ஆஃப் க்ரோத் கம்பேர் பண்ணுறதுல ஏதோ பிரேக்கிங் பாயிண்ட் இல்லையா, அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் நான் கேன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு சைடையும் நான் கம்பேர் பண்ணி எந்த கே அதாவது எந்த என் வேல்யூக்கு கே வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்கலி ஐ நீட் டு ரைட் கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் என். இதுதான் ஓவரால் ஐடியாவே. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ரைட் கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் என். ஐ ஜஸ்ட் நீட் டு சால்வ் திஸ் ஈக்குவேஷன். ரைட். ஸோ சிம்பிளாக இது எப்படி சால்வ் பண்ணலாம், கே × k + 1/2 = n வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து k² + k = 2n. இந்த 2 வந்து இங்கே போயிடுச்சு 2n. கரெக்டாக. அல்டிமேட்லி நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு இது வந்து அல்டிமேட்லி k² = 2n - k. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே வந்து ஆர்டர் வந்து இங்கே வந்து big of n² இருக்குது, இங்கே ஆர்டர் வந்து big of n இருக்குது. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ரைட் k, right, you can simply entire thing you can write it as big of k, right, or big of n. லைக் இங்கே ஆர்டர் வந்து ஒரு ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ if you want to write, நீங்கள் வந்து k மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும் அப்படின்னா √, நீங்கள் எதிர் n எழுதிக்கலாம், இல்லை √2n - k எப்படின்னா எழுதிக்கலாம். ஆக மொத்தத்தில் √, ஆர்டர் ஆஃப் டிகிரி 1 இங்கே ஆர்டர் ஆஃப் டிகிரி 2ல் இருக்குது. ஸோ அல்டிமேட்லி k = √n. அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி திஸ் லூப் வில் பிரேக் அட் kth iteration, where if you want to write k in terms of n, that should be big of √n. So basically இது வந்து big of √n. இதுதான் ஆன்சர்.
ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மேபி நான் லைவ் கிளாஸ் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அல்டிமேட்லி இது வந்து வெரி சிம்பிள் கான்செப்ட். யூ ஆர் ஜஸ்ட் அசியூமிங் எந்த கேத் ஐட்ரேஷனில் வந்து இந்த லூப் பிரேக் ஆகும்னு அசியூம் பண்ணுறீங்க. அண்ட் பிரேக்கிங் பாயிண்ட் வேரியபிளோட ரேட் ஆஃப் க்ரோத்தும் அந்த 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 பிரேக்கிங் பாயிண்ட் வேரியபிள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வேரியபிள்ஸோட ரேட் ஆஃப் க்ரோத் எழுதுறீங்க. அந்த ரெண்டு ரேட் ஆஃப் க்ரோத்துமே நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிக்கிறீங்க. இது வந்து பிரேக்கிங் பாயிண்ட் வேரியபிளோட ரேட் ஆஃப் க்ரோத். அந்த ஈக்குவேஷன் வந்து இங்கே எழுத போகிறீங்க. இங்கே வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணுற வேரியபிள்ஸோட ரேட் ஆஃப் க்ரோத் இங்கே எழுத போகிறீங்க. யூஸ்வலி கான்ட்ரிபியூட் பண்ணுற வேரியபிள்ஸ் வந்து 1 2 3 4 லைனாக தான் ஏறும். இன்கேஸ் நீங்கள் இப்போ இது வந்து இதுவே வந்து ஒரு இன்னர் லூப்பில் இருக்குது, ரைட்? இந்த இன்னர் லூப்பில் தான் இந்த மெயின் லூப்பை வந்து நம்ம வந்து இந்த மெயின் லூப்போட பிரேக்கிங் பாயிண்டோட கம்ப்யூட்டேஷன் இங்கே தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது அதோட ரேட் ஆஃப் க்ரோத் இங்கே நம்ம தண்ணி எழுத போகிறோம். ஆப்வியஸ்லி பார்ட்டில் ஒன்று டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பட் இதுதான் ஐடியா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல எழுதுவீங்க, இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ல எழுதுவீங்க. ஆர் வாட் எவர் ஓவரால் அது லோவஸ்ட் டிகிரி பாயிண்ட் எழுத போகிறீங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா k² = n இருக்குது. அப்போ k = ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இது முடிச்சிட போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் அல்டிமேட்லி நீங்கள் எழுதி வந்து அந்த என்டையர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. இதில் இருக்கிற பெரிய டிகிரி எடுத்துக்கலாம், இதில் இருக்கிற பெரிய டிகிரி எடுத்துக்கலாம். அந்த பெரிய டிகிரியில் இது வந்து சிங்கிள் பாயிண்ட் வரையும் சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். ரைட். சரி கைஸ், இப்போ இதே மாதிரி தான் ரிகர்ஷனும். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அல்கோ எடுத்துக்கோங்க, அதை வந்து ரெண்டு அல்கோ தான் நீங்கள் டைம் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கிற நிலம வரும். ஒன்று அது ஐட்ரேட்டிவாக இருக்க போகுது, இல்லைனா ரிகர்ஷனாக இருக்க போகுது. ஏன் ப்ரோ அப்போ வேறு எந்த அல்கோதும் டைம் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடினா வேறு எதுக்கு தேவையில்லை. மற்ற எல்லா அல்கோதும் சிங்கிள் லைன் தானே. எந்த ஒரு அல்காரிதம் வந்து என்ன பொறுத்து டைனமிக்காக அதோட நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் ஏறிட்டே போதோ அதுக்கு தான் நீங்கள் டைம் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கணும். பேசிக்கலி அந்த இன்புட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த லூப் வந்து அதோட நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ அது எது ஐட்ரேட்டிவாக ஏறலாம், அது ரிகர்சிவாக ஏறலாம். ஸோ ஐட்ரேட்டிவாக ஏறதுக்கு இப்போ நான் சொன்ன மெத்தட் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரிகரன்ஸாக எழுதுறதுக்கு நீங்கள் ரிகரன்ஸ் ரிலேஷன் எழுதுனாலே கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஆப்வியஸ்லி நம்ம ரிகரன்ஸ் ரிலேஷன் வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாட்டுல பார்க்க போகிறோம். ஐட்ரேட்டில் ஏகப்பட்ட டஃப்பான ப்ராப்ளம்ஸ் நம்ம பாட்டுல பார்க்க போகிறோம். பட் இப்போதைக்கு நம்ம டெஸ்ட்டில் நான் என்ன மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட கோடிங் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து ஒரு 6 கொஸ்டின் இருக்கும் வைங்களேன். டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த 4 கொஸ்டினில் மேபி வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஐட்ரேட்டிவாக இருக்கலாம், இன்னொரு கொஸ்டின் ரிகரன்ஸ் ரிலேஷனில் இருக்கலாம், இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த பிகோ ஆஃப் என் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ பேசிக்கலி நான் இது நடந்ததில்லை. டைம் காம்ப்ளெக்சிட்டியில் 4 கொஸ்டின் இருக்க போகுது. அண்ட் இதுவே நீங்கள் படிச்சது ப்ரீ ரிக்வஸ்ட் படிச்சிருப்பீங்களா, ஹேஷிங், ரிகர்ஷன், அரேஸ் அண்ட் கோடிங் ஃபண்டமெண்டல்ஸ், அதில் ஒரு 6 கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ ஓவராலாக 10 MCQs வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் இருக்க போது. நான் முடிஞ்சளவு டெஸ்ட் கேஸோட லிங்க் வந்து 5 PM கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வில் ஹேவ் an entire night to attend this test. Obviously 10 MCQs தான், 15 minutes தான் ஆக போகுது மேக்ஸிமம். பட் யா, see you soon guys. ரிலேஷன் வச்சு எப்படி டைம் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ட் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஆல்ரெடி நான் இந்த ரிகர்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ யா, இப்போ வந்து ஒரு 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதில் எது பெருசு எது கொட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ சில பேர் அதெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணி நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து n² அப்படின்னா இது ரெண்டுத்துல எது பெருசு, சிம்பிளாக n² சொல்லிடலாம். இதே இப்போ n² n³ ரெண்டுத்துல n³ பெருசுன்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் 2 சைடு வந்து என்னால் டிவைட் பண்ணுங்களேன். இங்கே வந்து 1 ஆயிடுது. பட் ஆனால் இங்கே என்னால் டிவைட் பண்ணினா இங்கே என்ன தான் இருக்குது. ஸோ 1 is already simply is greater than. அதே மாதிரி பேசிக்காக அதில் இருக்க காமன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 சைடு எது இருக்கிறது பெருசு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த ஒரு ட்ரிக்கே வந்து எல்லா இடத்துல வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது லெட்ஸ் நீங்கள் வந்து 2/n n² கண்டுபிடி, இது ரெண்டும் இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ இது கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் லாக்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே guys, இப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகிரிதம் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்கலி இப்போது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, 2x + 3 = 100 அப்படின்னா, இப்போ இதே வந்து 2x = அப்படின்னா 100 - 3ன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ளஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் தாண்டி இந்த சைடு போச்சு அப்படின்னா அது மைனஸாக மாறிடுது. கரெக்டாக? ஸோ இதே வந்து இங்கே 2x / 3 = 100 அப்படின்னா அப்போ 2x = 100 × 3 மாறிடும். ஏன்னா இங்கே டிவிஷன் வந்து இந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறுது. இப்போ இங்கே வந்து எனக்கு 2x power of let's say 3 = something 100 இருக்குது. இப்போ நான் இங்கே எக்ஸு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை வந்து இந்த சைடு நான் மாற்றணும் அப்படின்னா அது லாகாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து இதுக்கும் உள்ள வித்தியாசம். ரைட். ஸோ இப்போ பேசிக்கலி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா 2x = let's say 8 வைங்க. ரைட். இப்போது நான் இந்த எக்ஸ் நான் என்ன கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த எக்ஸ் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா நான் சிம்பிளாக x = log base 2 of 8ன்னு எழுதிடலாம்.
ரைட். ஸோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 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 எக்ஸ்பனென்ஷியல் நான் ரைட் சைடில் மாற்றும் போது அது லாகரிதமிக்காக மாறுது. ஸோ லாகரிதமிக் தான் லாக் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சைடு இந்த லாகாக மாறிடுச்சு அப்படின்னா லாகரிதமிக் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது பேஸ் 2ன்றது அப்போது வந்து நான் இங்கே 2 பவரில் கம்ப்யூட் பண்ணுறேன்னு அர்த்தம். 2 பவரில் நான் இங்கே வந்து என்ன வேல்யூ போட்டால் எனக்கு 8 வருது, அதுதான் இந்த லாக் 2 ஆஃப் 8ன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் லாக் 2 ஆஃப் இன்கேஸ் இங்கே 64 அப்படின்னா நான் 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 64 இந்த இடத்துல என்ன எக்ஸ் வேல்யூ போட்டால் எனக்கு 64 வரும், அதை கம்ப்யூட் பண்ணி சொல்கிறது நான் லாகரிதமே. ரைட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா லெஃப்ட் சைடில் இருக்க எக்ஸ்பனென்ஷியல் வந்து ரைட் சைடில் போச்சுன்னா அது வந்து லாகரிதமிக்காக மாறும். சிமிலர்லி லெஃப்ட் சைடில் இருக்க லாகரிதமிக் ரைட் சைடில் போச்சுன்னா எக்ஸ்பனென்ஷியல் மாறும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா அதே தான் எக்ஸ்பனென்ஷியலுக்கும் லாகரிதமிக்கும் உள்ள ரிலேஷன். ரைட். ஓகே, இப்போ பழைய இதுக்கு வருவோம். இப்போது 2 பவர் எண்ணும் என் ஸ்கொயரும் இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் கைஸ், நீங்கள் வந்து இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய வேல்யூ போட்டுருங்க. இப்போ இங்கே எக்ஸ்பனன்ஷியல் இருந்துச்சுன்னா 2 சைடு லாக் எடுத்துருங்க. இப்போ நான் இங்கே வந்து நான் n ஈக்குவல் டு இப்போ லெட்ஸ் 2 பவர் 100 வச்சுக்கிறேன். அப்போது 2 × 2 பவர் 100, அதே மாதிரி இங்கே 2 பவர் 100 ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசோ அதுதான் வந்து வின்னர். கரெக்டாக? இப்போது இங்கே 2 × 2 பவர் 100 நான் இப்போ சிம்பிளாக சொன்னேன் அப்படின்னா எடுத்துன்னு விட்டு போட்டு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இந்த 2 சைடு ஃபஸ்ட்டு வந்து லாக் எடுங்க. ஸோ ஜஸ்ட் டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். ரைட். இப்போ லாக் ஆஃப் 2 பவர் nன்றது என்ன வரும் உங்களுக்கு? n × லாக் ஆஃப் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக? இங்கே என் ஸ்கொயரை வந்து நீங்கள் லாக் எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன சொன்னேன், என் ஸ்கொயர் லாக் எடுத்தால் உங்களுக்கு 2 × லாக் வரும். பேசிக்கலி இங்கே இருக்க பவர் வந்து இங்கே போயிடும். அதுதான் லாகரிதமெட்டிக் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா நான் தனியாக ஒரு மேக்ஸ் வீடியோவில் போடுறேன். பட் பேசிக்கலி இது இங்கே தான் நடக்குது. ஸோ இங்கே வந்து n × லாக் 2 இருக்குது, இங்கே 2 × லாக் என்ன இருக்குது. நீங்கள் 2 சைடு லாக் எடுத்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய வேல்யூ போடுங்க. இப்போது 2 பவர் 100 × லாக் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 × log of 2 power 100. ரைட். இப்போ இங்கே 2 பவர் 100 × log 2 பவர் 100 × log of 2 ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இட்ஸ் நெக்லிஜிபிள். ஸோ அதே மாதிரி இங்கே 2 × log of 2 பவர் 100 என்னதுங்க 100. ரைட். நான் என்ன சொன்னேன், லாக் பேஸ் 2ல் உங்களுக்கு இங்கே 2 பவர் 100 வேல்யூ என்ன, உங்களுக்கு என்ன வேல்யூ லைக் என்ன வேல்யூ போட்டால் உங்களுக்கு வந்து இங்கே வந்து 2 பவர் 100 கிடைக்குது அப்படின்னா 100 போட்டால் உங்களுக்கு 2 பவர் 100 கிடச்சிரும். சரி, 2 பவர் 100 பெருசா 200 பெருசா? 2 பவர் 100 தான் பெருசு. அப்போ இதுதான் வின்னர். அப்போ 2 பவர் 100 தான் இங்கே வின்னர். ரைட். இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கான எக்ஸாம்பிள்ஸில் எடுத்து 2 சைடு லாக் எடுக்கிறோம். ரெண்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 2 சைடு லாக் எடுத்துருங்க. லாக் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 சைடில் இருக்க ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸ்டெப் 2 என்னுக்கு ஒரு பெரிய வேல்யூ போடுங்க. புட் என்எஸ் பிக் வேல்யூ அண்ட் கம்பேர் போத் சைட்ஸ் விச் ஹாஸ் பிக்கர் நம்பர் லெஃப்ட். ஸோ இங்கே வந்து இங்கே தான் 2 பவர் 100 அங்கே அப்படியே நிற்குது. ஆனால் இங்கே பார்த்து 2 × தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், எப்படி இருக்கும் இங்கே வந்து லாக் n, இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் 2 பவர் 100 போட்டிங்க அப்படின்னா இது எப்படி வந்து உங்களுக்கு 100ஆக மாறுதுன்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிள். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 2³ ஈக்குவல் டு யூ கேன் ரைட் இட் as 2 base 2 of 8. ரைட். இப்போ இங்கே என்னன்றதை நீங்கள் 2 பவர் 3 எழுதுனீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் ஆஃப் 3 here. அல்டிமேட்லி என்ன சொன்னேன், இந்த 8 யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரைட் திஸ் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 பவர். ஸோ லாக் இந்த பேஸ் என்னவா இருக்கோ அந்த ஸோ இதில் இருக்கிற வேல்யூ வந்து யூ ஹேவ் டு ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் பேஸ். இந்த பேஸோட எக்ஸ் பவரில் இந்த வேல்யூ நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதான் லாகரிதமிக் வேல்யூவே. ரைட். அப்போது இங்கே இருக்கிற வேல்யூவே நீங்கள் 2 பவர் 100 எழுதிட்டீங்க அப்படின்னா அப்போ எக்ஸ் 100 தான். அப்போ நீங்கள் சால்வ் பண்ணினா உங்களுக்கு 100 தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. ஸோ பேசிக்கலி யூ கேன் சிம்பிளி அப்ளை ஃபார்முலா as well. இட்ஸ் நாட் அ பிக் டீல். சைடில் 2 பவர் 100 இருக்கும், ரைட் சைடில் வெறும் 2 × 100 தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி இதுதான் பெருசு. ஸோ 2 பவர் 100 ஜெயிச்சிச்சிங்க. ஸோ பேசிக்கலி ஒரு ரெண்டு ஆர்டர் ஆஃப் டிகிரி 2 கொடுத்தாங்கன்னா 2த்துல எது பெரிய ஃபங்க்ஷன் குட்டி ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஈஸியான ஃபங்க்ஷன். பட் நிறைய கஷ்டமாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், நீங்கள் லாக்னு எடுத்துக்கலாம். 2த்துல எது பெருசு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எம்சிக்கில் கேட்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ யா, சரி ஓகே. இப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ப்ரோ நான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன், இது எப்படி நான் நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அல்டிமேட்லி இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பேசிக் கான்செப்ட் என்னது, ஒரு கிராஃப் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் எஃப்எஃப்என் கண்டுபிடிச்சிங்க, அந்த எஃப்எஃப்என் வந்து ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். அந்த ஈக்குவேஷனுக்கு நீங்கள் ஒரு கிராஃப் இப்படி இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்டில் சியும் என்னாட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்பயுமே அதோட ஹையஸ்ட் டிகிரி நோக்கி தான் போகும். ஸோ அது வந்து ஹையஸ்ட் டிகிரி தான் போகும். அது வந்து பிக் ஆஃப் n நீங்கள் எழுதிக்கலாம்.
அதே மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது அதோட வேல்யூ வந்து பெஸ்ட் கேஸ் நோக்கி தான் போகும். ஸோ இதை குறைஞ்சி இந்த ஃபங்க்ஷன் வந்து பேசிக்கலி இந்த லோயர் பவுண்ட் குறைஞ்சி போக வாய்ப்பு இல்லை, இந்த அப்பர் பவுண்ட் தாண்டியும் போக வாய்ப்பு இல்லை ஃபார் எனி வேல்யூ ஆஃப் என். ஸோ இதுதான் வந்து அந்த இந்த என்டையர் பெஸ்ட் கேஸ் பிகோவும் வேர்ஸ்ட் கேஸ் பிகோவும் அண்ட் பெஸ்ட் கேஸ் ஒமேகாவும் இது இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இது இன்னொரு போகும் இது பெருசா, இந்த லைக் என் ஸ்கொயர் பெருசா, என்னக்கு என் ஸ்கொயர் பெருசா இல்லை 2 என்ன இது பெருசா, ரெண்டு ஆர்டரில் எது பெருசு. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுட்டுனா நீங்கள் சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னா பேசிக்காக 1 இருக்குது, இதுதான் இருக்குல்லே பெஸ்ட் கேஸ், ரைட்? ஸோ இந்த 1 ஸோ இருக்குல்லே பெஸ்ட் கேஸ் வந்து 1. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா லாகின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி என் லாகின், அதுக்கப்புறம் என், அதுக்கப்புறம் என் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் என் கியூபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2n இப்படி போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் இந்த ஆர்டர் ஆஃப் டிகிரியில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வரீங்க, அந்த ஃபங்க்ஷனோட ஹையஸ்ட் ஆர்டர் நீங்கள், அதாவது யூ ஆர் கம்ப்யூட்டிங் ஒன் எஃப் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன், ரைட்? அந்த எஃப் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷனோட ஹையஸ்ட் ஆர்டர் தான் அதோட பிக் ஆஃப் என்ன இருக்க போகுது, ரைட்? அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனோட லோவஸ்ட் ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து அதோட வந்து பெஸ்ட் கேஸாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சு. இதை வந்து டயக்ராம் இப்போ உங்களுக்கு இந்த ஆர்டர் டேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ ஒரு எஃப் ஆஃப் என் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த எஃப் ஆஃப் என்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஈக்குவேஷனில் ஏகப்பட்ட ஆர்டர் ஆஃப் டிகிரிஸ் இருக்குது. அந்த ஆர்டர் டிகிரிஸில் யூஸ்வலாக ஹையஸ்ட் ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து பிக் ஆஃபாக இருக்கும், அதில் இருக்க லோயஸ்ட் ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் கேஸாக இருக்க போகுது, தீட்டா ஆஃப் என்னாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட ஆவரேஜ் வந்து உங்களுக்கு தீட்டா ஆஃப் என் இருக்கும். பட் தீட்டா ஆஃப் என் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, அமோர்டைஸ்ட் கம்ப்யூட்டேஷன் இருக்குது. அது நம்ம பார்ட் 2ல மேபி பார்க்கலாம், ஆர் ஈவன் ஆசிங்கில் பார்க்கலாம். பட் யா, ஸோ இதை வந்து நீ ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஆர்டர் ஆஃப் டேபிள் வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஆர்டர் நிறைய நோட்ஸ் எடுத்துக்கிங்கன்னா அந்த கம்பேரிஷன் எது பெருசு எது சின்னது, அதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்டெப்பில் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து 2 சைடு இருக்கிற லாக் எடுங்க, 2 சைடு இருக்க காமன் ஃபங்க்ஷன்ஸ் தூக்கி விடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எனக்கு ஒரு பெரிய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்துல வந்து எது அதிகமாக ரெண்டு தராசில் எது பெருசாக இருக்கோ அதுதான் பெரிய ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்காக டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ஃபஸ்ட்டு அந்த பெஸ்ட் கேஸ்னா என்ன, வேர்ஸ்ட் கேஸ்னா என்ன, தீட்டானா என்ன, ஒமேகானா இது எல்லாமே ஒரு சின்ன பாக்ஸில் எழுதிடலாம், ரைட்? இப்போ அதே மாதிரி இன்னொரு பாக்ஸில் வந்து ஐட்ரேட் அப்ரோச்சுக்கலான ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து அந்த பெஸ்ட் பிரேக்கிங் பாயிண்ட் வேரியபிளோட க்ரோத் வந்து எந்தெந்த வேரியபிள் அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ கான்ட்ரிபியூஷன் வேரியபிள்ஸும் பிரேக்கிங் பாத் வேரியபிள்ஸோட க்ரோத் எடுத்து கம்பேர் பண்ணணும். அதை ட்ராக் பண்ணால் அதில் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அந்த பேட்டர்னில் கேத் ஐட்ரேஷன் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக இதுதான் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பாக இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அங்கங்கே இப்படி எழுதிக்கலாம். அதே இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆர்டர் ஆஃப் டிகிரி வந்து ஒரு இது எழுதிக்கலாம். இது வந்து ஒரு மைண்ட் மேப்பை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், இப்போது இந்த இன்னொரு இது வந்து ஒரு ஹையர் லெவல் வியூ. ஆனால் இந்த ஒவ்வொரு நோட்ஸுமே நீங்கள் டீட்டெயிலாக கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து சம்மரைசேஷன் ஆஃப் ஒன் பார்ட். பட் இந்த ஒவ்வொரு பாட்டுமே உங்கள் நோட்டில் இந்த ஒவ்வொரு பாட்டுமே நீங்கள் ஒரு வெர்டிக்கல் ஆப்ஷனாக அந்த என்டையர் பிக் வேர்ஸ் கேஸ்ன்றது என்டையர் பாக்ஸ் தான் அதோட சம்மரைசேஷன் இந்த குட்டி பாக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, பேசிக்காக எப்படி வந்து கண்டுபிடிக்கும், டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லூப்பில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அண்ட் அப்புறம் வந்து லாகிரிதம் தான் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இதுவரை நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், லைக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அல்டிமேட்லி டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது லைக் ஃப்ரம் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் டைம் காம்ப்ளெக்ஸ்லாம் என்ன, பேசிக்ஸு லைக் பேசிக்ஸ் ஆஃப் லாகிரிதம் அண்ட் பேசிக்காக லூப்பில் எப்படி கண்டுபிடிக்கிறது, லாகிரிதம்னா என்ன. பேசிக்கலி இந்த வீடியோவில் நம்ம வந்து மெயினாக நிறைய லூப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். லைக் டிஃப்ரெண்ட் லூப்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறது அண்ட் ரிகர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் அப்புறம் 2 டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுத்தில் எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்க பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே நிறைய இடத்துல லாகிரிதம் வரும். அதனால லாகிரிதம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதே வேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லாகிரிதம் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ போங்க. சரி, ஓகே. இப்போ நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் நிறைய லூப் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இட்ஸ் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ எப்போவுமே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரு லூப் கண்டுபிடிக்கும் போது அந்த உள்ளே இருக்கிற அந்த லைக் பேசிக்லி இந்த பிரிண்ட் எஃப்
இது வந்து எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகுது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி இந்த ஐ இனிஷியலைஸுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, இந்த ஐ ஈக்குவல் டு லைக் ஒரு வேரியபிள் இனிஷியல் அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஒரு லூப் இருந்துச்சுன்னா அந்த லூப்பில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எத்தனை வாட்டி வந்து அது எக்ஸிக்யூட் ஆக போகுது பேஸ்ட் ஆன் தி பிரேக்கிங் பாயிண்ட் வேரியபிள். இங்கே பிரேக்கிங் பாயிண்ட் வேரியபிள் என்ன தான். ஸோ எத்தனை வாட்டி வந்து இந்த பிரிண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து இது வந்து இந்த லைக் லெட்ஸ் அசியூம் kth ஐட்ரேஷனில் தான் இது வந்து பிரேக் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அசியூம் வச்சு இந்த கே வந்து என் பொறுத்து எத்தனை வாட்டி இந்த கே வேல்யூ வருதுன்றது கம்பேர் பண்ணி நம்ம அப்படியே கண்டுபிடிச்சு போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பேசிக்கலி ஐ வந்து இப்போது 1 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பேசிக்கலி ஒரு வாட்டி வந்து ஐ வந்து இன்டூ 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு ஐ 1 இருக்கும்போது இது வந்து இந்த ஐ வந்து எத்தனை வாட்டி வந்து க்ரோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஐ வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்கும், அடுத்து ஐ வந்து 2 மாறும், அடுத்து 4 மாறும், அடுத்து 8 மாறும். இது வந்து ஐ வந்து ஏறிட்டே போகுது, டபுள் ஆகிட்டே போகுது, கரெக்டாக. ஸோ இது நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 இந்த மாதிரி தான் ஏறிட்டு போகுது. ஸோ அப்போ 2 power k ஐட்ரேஷனில் வந்து இந்த என்டையர் லூப் வந்து பிரேக் ஆயிரும், கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், 2 power k = n அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம், கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே வந்து கேன்றது என்னது, log base 2 of n. இதுதான் வந்து நம்ம லாக்ரிதமில் பார்த்துருப்போம். ஸோ அது பார்த்தோம்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து லைக் இப்படி தான் நம்ம வந்து அசியூம் பண்ண போகிறோம். லைக் kth ஐட்ரேஷன் த லூப் வில் பிரேக். ஸோ kth ஐட்ரேஷன் வந்து நம்ம வந்து ஐ வந்து என்னைக்கு ஈக்குவல் ஆயிரும்ன்றதை அசியூம் பண்ணுறோம். அதனால தான் 2 power k = n சொல்லி கம்பேர் பண்ணி பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் பார்த்துலாம். சரி, எப்பவுமே வந்து இன்னர் லூப்ஸ் இந்த மாதிரி நிறைய லூப் உள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம், இந்த இன்னர் லூப்பில் இருக்கிற வேரியபிளும் இந்த லைக் இப்போ ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து மெயினாக வந்து ஐ வேரியபிள் இருக்குது, கரெக்டாக. செகண்ட் லூப்பில் ஜே வேரியபிள் இருக்குது, தேர்ட் லூப்பில் கே வேரியபிள் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த ஐ வந்து இந்த ஜேல எங்கேயாவது இந்த ஐ பார்ட்டிசிபேட் ஆகுது அப்படின்னா அப்போ ரெண்டுக்கும் டிபெண்டன்சி இருக்குன்னு அர்த்தம். பட் ஃபார்ச்சுனேட்லி இப்போ இங்கே டிபெண்டன்சியே இல்லை, ஐ இண்டிபெண்டாக ஓடுது. ஐ மீன் இண்டிபெண்டன்ட் சென்ஸ் ஐ ஓடுற டைமுக்கும் ஜே ஓடுற டைமுக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டுமே வந்து என்ன பொறுத்தா ஓடுது. லைக் இட்ஸ் அவுட்டர்லி வேறு ஏதோ வேரியபிள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, கரெக்டாக. அதே மாதிரி கேவும் என் டிபெண்ட் பண்ணி தான் ஓடுது. ஸோ இப்போ இந்த ஐ ஜேகே மூணுமே வந்து லைக் மூணுமே உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே ஜே ஐ டிபெண்ட் பண்ணிடல, கே ஜே டிபெண்ட் பண்ணிடல, எதுவுமே எது டிபெண்ட் பண்ணிடல. ஸோ இனிமேல் டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு லைக் ஒரு ஐட்ரேஷன் எடுக்கிறதுன்னு பார்த்து பண்ணணும். டிபெண்டன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த லூப்பில் என்னென்ன நடக்குதோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் டிபெண்டன்சி இல்லை, நம்ம ஒரு டிபெண்டன்சி எக்ஸாம்பிள் இருக்கும், நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக போடுறேன் டிபெண்டன்சி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. சரி, ஸோ அவுட்டர் லூப் இதே தொட்டு ரன் ஆக போகுது அப்படின்னா n/2 என்னன்ற அல்டிமேட்லி n/2 டைம்ஸ் தான். அண்ட் j = 1 to n/2ன்றது n/2 டைம்ஸ் தான் ரன் ஆக போகுது. அண்ட் இந்த கேன்றதா இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம், இது வந்து log n டைம்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா n/2 into log base 2n. இது இங்கே 3 இருந்துச்சுன்னா பேஸ் 3 இருக்க போது. லாகிரிதம் வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஸோ இப்போ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து n² log base 2n go off அப்படி முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இது வந்து சிம்பிள். ஸோ எனக்குமே நிறைய லூப் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லூப்பை எத்தனை வாட்டி ரெண்டாவதுன்னு கண்டுபிடிச்சி அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். பட் இது எப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த ஐ வந்து இங்கேவே லைக் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஐன்ற வேரியபிள் வந்து இந்த செகண்ட் லூப்பில் எங்கேயுமே நீங்கள் ஐயை பார்க்க முடியல, கரெக்டாக. அதேமாதிரி இந்த ஜேவும் இந்த தேர்ட் லூப்பில் எங்கேயுமே பார்க்க முடியல, அதேமாதிரி தேர்ட் லூப்பில் ஐயும் இல்லை. ஸோ ஐ ஜேகே மூணுமே இண்டிபெண்ட்டாக என் டிபெண்ட் பண்ணி ஓடுது. ஸோ என்னதான் இந்த லூப் டிபெண்ட்டாக இருந்தாலுமே பட் இந்த ஐ இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணல, இந்த ஜே இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் டிபெண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். ஸோ என்றைக்குமே டிபெண்டன்ஸ் இல்லாமல் தனித்தனியாக ஓடுது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு லூப் எத்தனை வாட்டி ரெண்டாவது கண்டுபிடிச்சி இன்டூ பண்ணி விட்டுடலாம், ஓகேவா. இதுவும் கேட்டது சிமிலர் எக்ஸாம்பிள் தான். அவுட்டர் லூப் வந்து n/2 தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஐ வந்து இங்கே பார்ட்டிசிபேட் ஆகுதா இல்லை, எல்லாம் ஜே தான், இங்கேயும் கே தான். ஸோ எதுவுமே வந்து டிபெண்ட் ஆகில்லை. ஸோ நம்ம வந்து அன்ரோல் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அன்ரோல்ன்றது என்னன்றது நான் இன்னும் அடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள் முடிச்சிடலாம். ஸோ இதை தோண்டி ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி log n டைம் ரன் ஆகுது, log base 2 of n டைம் ரன் ஆகுது. அண்ட் இது எத்தனை ரன் ஆகுது, log base 2 of n டைம் ரன் ஆகுது. ஏன்னா இதுவும் கே அப்படியே லிட்டரலாக ரெண்டுமே சேம் தான். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து n/2 into log base 2n into log base 2n. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம், n into log base 2n ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ ஜே இல்லை, நடுவில் இடத்துல ஐ இருக்குது. அப்போ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐட்ரேஷன் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்து அதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் கேத்த ஐட்ரேஷன் என்னவா இருக்குன்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணி நீங்கள் வந்து டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இப்போ என்னென்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி ஐ 1 இருக்கும்போது
ஜே என்னவா இருக்கும்னு பார்க்கணும். ஸோ ஐ 1 இருக்கும்போது ஜே வந்து ஐ டைம்ஸ் ரன் ஆக போகுது. அப்போ ஜே 1 டைம் ரன் ஆக போகுது. கரெக்டாக. அண்ட் கே வந்து எத்தனை டைம் ரன் ஆக போகுது? 100 டைம்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ பேசிக்கலி கே வந்து லைக் ஸோ இது வந்து கரெக்டு. இப்போ அதேமாதிரி ஐ 2 பார்ப்போம். ஐ 2 இருக்கும்போது ஜே வந்து 2 டைம்ஸ் ரன் ஆக போகுது. அண்ட் கே வந்து 2 × 100 டைம்ஸ் ரன் ஆக போகுது. ஏன்னா இந்த ஒவ்வொரு ஜேக்கும் இதோட ரன் ஆக போகுது. ஸோ அல்டிமேட்லி நம்ம வந்து எத்தனை வாட்டி வந்து பிரிண்ட் ஆஃப் ஆகணும். ஸோ எத்தனை வாட்டி எத்தனை வாட்டி கடைசி லூப் வந்து பிரிண்ட் ஆக போகுது அத்தனை டைம் தான். ஸோ நீங்கள் கேன்றது தாண்டி எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆக போகுதுன்றதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். கரெக்டாக. ஸோ அதேமாதிரி ஐ 3னா ஜேவும் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகும். அண்ட் கே வந்து 3 × 100 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஐ = n டைம் அப்படின்னா ஜேவும் வந்து n டைம் ரன் ஆக போகுது. அண்ட் கே வந்து n × 100 டைம்ஸ் ரன் ஆக போகுது. கரெக்டாக. ஸோ பேசிக்கலி கேத் ஐட்ரேஷன் இந்த கேத் ஐட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி அப்போ எத்தனை வாட்டி வந்து பிரிண்ட் டைம் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. அண்ட் செகண்ட் டைம் வந்து 2 × 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. அண்ட் தேர்ட் டைம் வந்து 3 × 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. இப்படியே போயிட்டு n × 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. கரெக்டாக. இதில் 100 காமனாக இருக்குது, வெளில எடுத்துருங்க. அப்போ என்ன இருக்குது? 1 + 2 + 3 + up to n டைம் பிரிண்ட் ஆக போகுது. கரெக்டாக. அப்போ என்ன இது சம் ஆஃப் n நேச்சுரல் ஃபார்முலா. அப்போ n × n + 1/2. ஸோ அல்டிமேட்லி இது வந்து big of n² தான். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் கை. ஸோ பேசிக்கலி எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கோ அப்போ ஒரு ஐட்ரேஷனுக்கும் எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆஃப் ஆக போகுது ஆர் எத்தனை வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தோட பிரிண்ட் ஆக போகுது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டே வரீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் 100 டைம்ஸ், செகண்ட் ஐட்ரேஷன் 200 டைம்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். அப்படியே அந்த பேட்டர்ன் வந்து ஸோ எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆக போகுது அதை அப்படியே ஆட் பண்ணுங்க. அதை காமன் வெளில எடுங்க. முடிஞ்சு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிட்டத்தட்ட பழைய எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த ஐ வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்போ வந்து இது வந்து டிஃபரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு ஐட்ரேஷன் நடக்குன்னு பொறுமையாக பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒரு ஐட்ரேஷனுக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது ஐ 1 இருக்கும்போது ஜே வந்து 1 டைம் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா until 1² வரை பிரிண்ட் ஆக போகுது. அண்ட் கே பார்த்தீங்க அப்படின்னா 1 × n/2 டைம்ஸ் 1 × நான் அப்படியே எழுதுறேன். ஸோ அதே மாதிரி ஐ 2 இருக்கும்போது ஜே வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. கரெக்டாக. அண்ட் கே பார்த்தீங்க அப்படின்னா 4 × n/2 டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஐ = 3 இருக்கும்போது ஜே வந்து 9 டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ பேசிக்கலி ஜே வந்து I² டைம் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஐ எத்தனை வாட்டி இருக்கோ அந்த மாதிரி ஜே வந்து double² டைம் பிரிண்ட் ஆக போகுது. double square இந்த சென்ஸ் 3 × 9 டைம்ஸ், 4 × 16 டைம்ஸ் அந்த மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து இப்படி அதே தான் 9 × n/2 டைம்ஸ். கரெக்டாக. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா ஐ என்ன இருக்கும்போது ஜே வந்து n² டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ பேசிக்கலி நமக்கு இங்கே வந்து n² × n/2 டைம்ஸ்க்கு வரப்போகுது. கரெக்டாக. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஸோ n/2 + 4n/2 + 9n/2 + இப்படியே போயிட்டே இருக்குது. கடைசியாக வந்து இங்கே வந்து கடைசி இங்கே வந்து n³ 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதில் அப்படியே n காமனாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 சாரி by 2 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 1 + 4 + 9 இப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே வந்து n² டைம்ஸ் இருக்க போகுது. இதில் சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். n × n+1/2 × 2n + 1 n/2. இதுதான் சம் ஆஃப் n ஸ்கொயர் ஃபார்முலா நம்பர்ஸ். நான் ஆல்ரெடி வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா எப்படி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதேமாதிரி இது ஒரு ஹோம்ஒர்க்காக நான் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்குன்றதை விடவே உங்களுக்கு மேக்ஸ் உண்மையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சும்மா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் இது ஒன்று டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. இன்டர்வியூ கேட்க போகிறதில்ல. அல்டிமேட்லி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்றது n³ எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து n/2 × n³ எழுதிக்கலாம். ஓவரால் n4 எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் n/4. ஸோ இப்போ வெளியிலேருந்து பார்க்க இது n/2 இது I² இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். பட் I²ன்றது இந்த சைடு இருந்துச்சுன்னா ஓகே. பட் இது ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடு இந்த சென்ஸ் அப்போ அத்தனை டைம் எக்ஸ்ட்ரா ரன் ஆக போகுது. அதேமாதிரி இது என்ன தான் n/2 2 டைம் இருந்தாலுமே மேலே இருக்கிறது வந்து n² இருக்குது. கரெக்டாக. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது n டைம் எடுக்குது, இது n² டைம் எடுக்குது, அண்ட் இதுவும் n டைம் எடுக்குது. ஸோ ஓவராலாக இங்கே நீங்கள் வந்து பார்த்தோன்னே சொல்லலாம் n/4. பட் ஜஸ்ட் டு மேக் ஷூர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்ரேஷன்லாம் எழுதி கரெக்டாக பார்த்து n/4 ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணிடலாம்.
இது கொஞ்சம் ஈஸி எக்ஸாம்பிள் தான். ஸோ பேசிக்லி வந்து பிரிண்ட் எத்தனை பிரிண்ட் ஆக போகுது பேஸ்ட் ஆன் ஐ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து டபுள் டைம் க்ரோ ஆகிட்டே போகுது என் ரீச் ஆகிற வரையும். ஸோ இப்போ நீங்கள் வந்து லெட்ஸே ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னா அடுத்து வந்து ஐ 2 ஆக போகுது, அடுத்து 4 ஆக போகுது, அடுத்து 8 ஆக போகுது until it meets n, ரைட்? ஸோ இது வந்து ஒன்று நீங்கள் வந்து கே ஈக்குவல் டு லைக் 2 per kth ஐட்ரேஷனில் பிரேக் ஆக போகுது. 2 per kth ஐட்ரேஷனில் ஐ ஸ்கொயர் வந்து n ஈக்குவலாக போகுது. ஸோ பேசிக்லி கே ஈக்குவல் டு லாக் பேஸ் 2 ஆஃப் n. ஸோ இது வந்து சிம்பிளாக நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒன்று தான், ஐ லெஸ் தன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று தான். ஸோ பேசிக்கலி ரெண்டு சைடு நீங்கள் ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா இது இப்படி ஆயிரும். ஸோ சிம்பிளாக நீங்கள் இப்படி எடுத்து கூட முடிச்சு விட்டுறலாம், எப்படின்னா பண்ணலாம். ஸோ நாலாம் எப்பயுமே வந்து இங்கே வந்து லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் இருக்குது, ரைட் சைடில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா ரெண்டுத்தில் உங்களால் வந்து ரெண்டு சைடு லாக் எடுக்க முடியுது, இல்லை ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும்னா அப்போ ஸ்பாட்ல எடுத்து நீங்கள் முடிச்சு விட்டுறலாம். பட் யா எனிவேஸ் இதுவும் ஒரு லைக் குட் டு நோ எக்ஸாம்பிள், பேசிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். ஸோ பேசிக்லி என் வந்து ஒரு பெரிய நம்பர் 100 இருக்குது அப்படின்னா அது குறைஞ்சி எப்போ அது 1 தொடுதோ அப்போ வந்து லூப் பிரேக் ஆக போகுது, கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் பேசிக்லி ஒரு வாட்டி ஒரு ஸ்டெப்லேயும் இது பாதியாக குறையுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து லெட்ஸே 2 power 3 டைம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாதியாக குறையுதா? ஃபஸ்ட்டு லெட்ஸே ஃபஸ்ட் ஐட்ரேஷன் 2 power 3 லைக் n ஈக்குவல் டு 2 power 3 வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ என்றைக்குமே டிவிஷனில் போகுதுன்னா எடுத்துன்னு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் போடலாம், என்ன எப்படி குறை உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ யா ஸோ இப்போ 2 power 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 2 power 2 மாறும்போது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 2 power 1 மாறுது. அண்ட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 2 power 0 எப்போ 2 power 0 1 இருக்கும், 1 greater than 1 ஃபெயில் ஆயிரும், அப்புறம் லூப் பிரேக் ஆயிரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா லைக் எவ்ரி டைம் குறைஞ்சிட்டே போகுது, கரெக்டாக? ஸோ இப்போது லைக் கேத் ஐட்ரேஷன் நீங்கள் வந்து கேத் ஐட்ரேஷன் இந்த 1 தொடுதோம் அப்படி வச்சிங்கன்னா அப்போ n ஈக்குவல் 2 power kன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி கே ஈக்குவல் டு லாக் பேஸ் 2 ஆஃப் n. இது வந்து ஒரு விதமான ரகம். உணவு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும், எவ்ரி டைம் பாதியே குறையுது அப்படின்னா சிம்பிளாக இது வந்து லாகின் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ யா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேசிக் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே சார், ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ இங்கே வந்து ஐ வந்து இங்கே உள்ளே இருக்குது. ஸோ வந்து அப்போ நம்ம வந்து ஒரு ஐட்ரேஷன் நடக்கும் பொறுமையாக பார்த்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சா சால்வ் பண்ணோம். ஸோ ஒரு ஐட்ரேஷனாக பார்க்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஜே வந்து ஐ டைம்ஸ் இன்க்ரீஸே ரன் ஆகுது. பட் யா ஸோ இப்போதைக்கு வந்து கரெக்டாக. ஸோ இப்போ ஐ 1 அப்படின்னா ஜே ஒவ்வொரு வாட்டி ஏறும், லைக் ஒவ்வொரு வாட்டியும் வந்து லைக் இங்கே வந்து ஆஸ் சிம்பிள் அஸ் ஜே வந்து ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் ஒன்ற கணக்கு தான். ஸோ அப்போ வந்து ஐ 1 அப்படின்னா ஜே வந்து n டைம்ஸ் ரன் ஆக போகுது, கரெக்டாக? லைக் அதாவது 1 to n டைம்ஸ் ரன் ஆக போகுது, ரைட்? இப்போ அதே மாதிரி ஐ ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஜே எத்தனை ரன் ஆகும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 2 அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? ஜே வந்து ஆஃப் 10 டைம்ஸ் ரன் ஆகும், கரெக்டாக? அப்போ ஜே வந்து n/2 டைம்ஸ் ரன் ஆக போகுது. இதே வந்து ஐ ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஜே வந்து ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 3 அர்த்தம். அப்போ வந்து ஜே வந்து n/3 டைம்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ இதே வந்து அன்டில் ஐ ஈக்குவல் டு n அப்படின்னா லைக் பேசிக்லி லைக் நம்ம வந்து ஒரு கேத் ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுப்போமே. ஸோ ஐ ஈக்குவல் டு கேத் ஐட்ரேஷன் தான் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஐ ஈக்குவல் டு n கூட வச்சுக்கலாம். ஸோ லைக் இது வந்து ஒரு கேத் ஐட்ரேஷன். ஸோ ஐ வந்து n அப்படின்னா ஜே வந்து n/n, கரெக்டாக? ஸோ ஒரு டைம் தான் ரன் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜே ஒன் இனிஷியலைஸ் ஆகும் அண்ட் ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் என்னாக இருக்க போகுது. ஏன்னா என்னன்றது ஐ வந்து n ரீச் ஆகிடுச்சு அண்ட் ஒரே வாட்டி தான் ரன் ஆக போகுது. ஸோ n/nன்றது 1 தான். ஸோ இப்போ இந்த என்டையர் டைம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்களேன், n ப்ளஸ் n/2 ப்ளஸ் n/3 ப்ளஸ் அன்டில் n/n, கரெக்டாக? இதில் n காமன் எடுங்க, காமன் எடுத்தோன்னா வருது 1 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் அன்டில் n டைம்ஸ், ரைட்? ஸோ இப்போ n இன்டூ ஸோ இது வந்து லாகின் டெஃபினேஷன் தான். ஸோ யா ஸோ பேசிக்கலி லாகின்றதே லைக் நம்ம வந்து இந்த லாகின் வந்து ஒரு கிராஃபில் போட்டிங்கன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரியே வந்து அந்த கிராஃப் வந்து லைக் இப்போ நீங்கள் n இங்கே இருக்குது அப்படின்னா அதோட ஒரு மாதிரியே ஸ்லோவாக குறைஞ்சிட்டே வரும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இங்கே வந்து 1 ப்ளஸ் 1/2 ப்ளஸ்ன்றது குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இந்த கிராஃபு கிட்டத்தட்ட சிமிலர்லி வந்து இப்படி குறைஞ்சிட்டே தான் போகும். ஸோ இது வந்து நம்ம லாகின் சொல்லிடலாம். ஸோ பேசிக்கலி எனி டிக்ரீசிங் சீரீஸ் நீங்கள் வந்து லாகில் தான் எழுதணும். ஸோ பேசிக்கலி அந்த டிஃபரன்ஷியல் இன்டெகிரேஷன்லாம் அந்த இன்டெகிரல் கால்குலஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஸோ பேசிக்கலி சில சீரீஸ்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹெர்மோனிக் சீரீஸ்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ட்ராயிங். பட் யா ஸோ இது வந்து பேசிக்காகவே இது வந்து எக்ஸாக்டாக லாகின்னு சொல்ல முடியாது, பட் இந்த கிராஃப் வந்து சிமிலர் டு லாகின் தான். ஸோ இன் டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் நம்ம வந்து இது லாகின்னு சொல்லி முடிச்சுப்போம். இட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு நோ, ஐ மீன் இட்ஸ் a குட் திங் டு நோ. ஸோ இதே வந்து இது 1 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் அப்படி போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம அது நெக்லிஜிபிள் விட்டுருக்கலாம். ஏன்னா எவ்ரி டைம் வந்து எக்ஸ்பெனன்ஷியலாக குறைஞ்சிட்டே போகுது.
ஹே guys, ஸோ இப்போ நிறைய லூப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து அப்போ கஸ்டமர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போகலாம். சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என் ஸ்கொயர் பெருசா என் கியூப் பெருசா. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டு இடத்துல என் இருந்துச்சுன்னா எந்த பவர் பெருசோ அதான் பெருசுன்னு சொல்லிடலாம். பட் நீங்கள் சிம்பிளாக சொல்லலாம், இப்போ ரெண்டு சைடுமே என் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 1 இருக்க போது இங்கே n இருக்க போது ஆப்வியஸ்லி 1 என்னோட பெருசு. ஓகேவா? ஸோ இது வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் n பெருசா இல்லை n ஸ்கொயர் பெருசா. ஸோ இப்போ இங்கே இருந்தால் நமக்கு வந்து லாக் இருந்தோம். ஸோ எப்பவுமே வந்து ரெண்டுத்துல காமன் இருந்தால் காமன்ஸ் எடுத்துடலாம். பட் இங்கே காமன் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ரெண்டு சைடு லாக் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் ரெண்டு சைடு லாக் எடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா லாக் ஆஃப் 2 பவர் n போடலாம், இங்கே லாக் ஆஃப் n ஸ்கொயர் போடலாம். கரெக்டாக? இப்போ நம்ம லாக்ரிதம் ஃபார்முலா படி இது வந்து n டாட் லாக் 2 மாறிடும். இது 2 இன்ட்டு லாக் n மாறிடும். ஸோ லாக் பேஸ் டு 1 தானே. ஸோ n இங்கே 2 வெறும் 2 தான். இங்கே வந்து n இருக்குது, இங்கே வந்து 2 log n இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ n பெருசா log n பெருசா? n தான் பெருசு. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் பெருசு. பார்க்கலாம், n ஸ்கொயர் n log n. சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் லாக் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெண்டுத்தில் இருக்கிற காமன்ஸ் எடுக்கலாம். ஸோ இங்கே இது வந்து n இன்ட்டு n எழுதலாம், இது n log n எழுதலாம். ஸோ ரெண்டு சைடில் நீங்கள் என்ன ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே n இருக்குது, இங்கே log n இருக்குது. ஆப்வியஸ்லி n தான் பெருசு. n ஆஃப் பவர் 100 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது பெருசுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ரெண்டு சைடு லாக் எடுத்தீங்க அப்படின்னா லாக் n இது வந்து இங்கே வந்து 100 இன்ட்டு லாக் n வரும். கரெக்டாக? லாக் n இங்கே லாக் n ஆஃப் 100. கரெக்டாக? ஸோ இப்போ இது வந்து முன்னாடி போயிடுச்சு அப்படின்னா 100 இன்ட்டு லாக் n. கரெக்டாக? இப்போ வந்து ரெண்டுத்தில் எது பெருசுனா இதான் பெருசுன்னு சொல்லிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்போ இந்த மாதிரி நிறைய லாக் இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னுக்கு ஒரு பெரிய வேல்யூ எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுக்கு வந்து லெட்ஸே 2 பவர் 128 போடுறீங்க. அப்போது லாக் 2 பவர் 128 என்னது? 128. கரெக்டாக? அதே மாதிரி 100 இன்ட்டு லாக் ஆஃப் 2 பவர் 128. ஸோ ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 128 கிடைக்கும். அடுத்து அப்புறம் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் 2 பவர் x ஈக்குவல் டு 128. அப்போ x ஈக்குவல் டு என்ன? கரெக்டாக? அப்போ 2 பவரில் என்ன நம்பர் போட்டால் நமக்கு 128 கிடைக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 பவர் 5 வந்து 32, 2 பவர் 6 128, சரி 64, 2 பவர் 7 இருக்க போகுது. ஸோ 100 இன்ட்டு 7 இருக்க போகுது. ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே 128 தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் இங்கே 128 இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்து இங்கே 700 இருக்குது. அப்போ இதான பெருசுன்னா அப்போ தான் இல்லை. அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் போட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் அப்படின்னா இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு கேட்டாங்க அப்படின்னா சில பேர் எடுத்தால் எந்த பெருசு நீங்க, பட் எந்த பிரேக் பாயிண்ட் வந்து என்ன பெருசு அதுன்னு கூட நம்ம கேட்கலாம். பட் ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் ரெண்டு சைடு லாக் எடுத்து கரெக்டாக பார்க்கணும். இப்போ இங்கே ரெண்டு சைடு லாக் எடுத்தீங்க லாக் என்ன, இங்கே லாக் எடுத்தீங்கன்னா லாக் n ஆஃப் 100. ஸோ இப்போ 100 முன்னாடி வந்துட்டோம். அப்போ 1 வந்துச்சுன்னா 100 இன்ட்டு லாக் n. ஸோ லாக் n எல்லாம் ஆப்வியஸ்லி லாக் n தான் பெருசு. பட் இங்கே முன்னாடி 100 இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ இருந்தாலும் ஒரு பெரிய வேல்யூ போட்டால் எப்படி இது வந்து இங்கே வேல்யூ மாறுதுன்னு நான் சொல்கிறேன். லெட்ஸே இப்போ இங்கே வந்து 2 பவர் 4 128 256 512 1024 2048 வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 2048 போடுறேன். 2 பவர் 2048 வேல்யூ போடுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்? log base 2 of 2 power 2048. இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 2002 பவர் 2048 ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இங்கே அதே வரும் 100 இன்ட்டு லாக் ஆஃப் 2 பவர் 48. ஓகேவா? ஸோ இப்போ இது என்டையர் வேல்யூ வந்து உங்களுக்கு 2 பவர் 48 கிடைக்கும். ஓகே. அப்புறம் இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆன்சர் வந்து எனக்கு என்ன சிம்பிளாக சொல்லணும்னா எந்த பவர் போட்டால் நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும், அதான் மேட்ரு. ஸோ இப்போ இங்கே நான் இங்கே ஒரு இப்போது லாக் 2 நான் 8ன்றத 2 கியூப்னு எழுதிட்டேன் அப்படின்னா அப்போ டேரெக்டாக ஆன்சர் 3ன்னு சொல்லிடலாம். ஸோ இஃப் யூ ரைட் திஸ் ஃபைனல் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் த பேஸ், தென் யூ கேன் directly write it as the power ஆன்சர். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே 2 பவர் 240 டேரெக்டாக 220 ஆன்சர் எழுதிடலாம். இப்போ இந்த 2048 தான் நமக்கு
லைக் இந்த லாக் பேஸ் 2 2048ன்றது 2048 மாறும். ஸோ அப்போ வந்து நமக்கு லாக் ஆஃப் 2048 இருக்கும். கரெக்டாக லாக் ஆஃப் 2048 என்னது? இது வந்து பவர் 6 7 8 9 10 11. அப்போ நமக்கு 11. அப்போது 100 × 11 நமக்கு வந்து 1100. ஆனால் 2048. அப்போது இதுதான் பெருசு. ஸோ என் தான் பெருசு, முடிஞ்சு. ஸோ பேசிக்கலி 2க்கு ஒரு பெரிய வேல்யூ எடுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த லாகில் ஒரு பெரிய வேல்யூ எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை பார்க்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. லாகின் இருக்குது, இன்னொரு சைடு வந்து என் லாகின் இருக்குது. இப்போ ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் வழக்கம் போல் தான் 2 சைடு நீங்கள் லாக் எடுக்கணும். ஸோ பேசிக்கலி இந்த பவர் முன்னாடி வந்துடும், முன்னாடி ஆடியோ லாக் எடுக்கணும். ஸோ ஓகே ஸ்டெப்பாகவே எடுத்துகிறேன் புரியுறதுக்காக. லாக் ஆஃப் என் லாகின், இங்கே லாக் ஆஃப் என் லாகின். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த லாக் முன்னாடி வந்துடும். அப்போ இது எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா லாகின் இன்ட்டு லாகின். கரெக்டாக நான் ஆல்ரெடி இங்கே ஒரு லாக் இருக்குது, இந்த லாக் முன்னாடி வந்துடும். ஸோ சிம்பிளாக சொன்னால் இங்கே லாகின் இன்ட்டு லாகின். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மல்டிப்ளிகேஷன், அதாவது 2 லைக் இப்போ நீங்கள் 2 சைடு லாக் எடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து லைக் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாக் எடுத்தீங்க அப்படின்னா லைக் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரினா லாக் ஆஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. கரெக்டாக? ஸோ லாக் ஆஃப் என் லாகின்றது என்னது? லாக் என் ப்ளஸ் லாகின். கரெக்டாக? ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசு? ஸோ இங்கே வந்து 2 லாகின் இருக்குது, இங்கே வந்து லாக் ஸ்கொயர்ன்னு இருக்குது. இப்போ ரெண்டுத்தில் இது பெருசு. சில பேர் வந்து லாக் ஸ்கொயர் இருந்தால் பெருசு நினைப்பீங்க, பட் ஆக்சுவலாக வேல்யூ போட்டு பார்த்தா நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வழக்கம் போல் 2 பவர் 2048 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நான் 2 சைடு 2 பவர் 2048 போடுறேன். ஸோ லாக் 2 பவர் 2048 இன்ட்டு லாக் 2 பவர் 2048. அப்புறம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2048 இன்ட்டு 2048. இதுதான் நமக்கு லெஃப்ட் சைடில் கிடைக்கிற ஆன்சர். இங்கே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு லாக் ஆஃப் 2 பவர் 2048. கரெக்ட்? அப்போ 2 இன்ட்டு 2 பவர் 2048 2048. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் பெருசு. ஸோ என் பவர் லாகின் தான் பெருசு. லாகின் லாகின். ஓகே, சரி. ஓகே, இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாக்ன்றதை நான் வந்து லாக் என் ஆஃப் 1/2 எழுதிக்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி இது வந்து லாக் ஆஃப் லாகின். இப்போது 2 சைடு லாக் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக் போடுறீங்க, இங்கே ஒரு லாக் போடுறீங்க. அப்போ இதில் இந்த லாக் போட்டிங்கன்னா இந்த ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடும். அப்போது ஆஃப் லாகின். இங்கே வந்து லாகின். ஸோ வழக்கம் போல் 2 பவர் 2048 போடுறீங்க. ஸோ இங்கே 2 பவர் 2048 போட்டிங்க அப்படின்னா இந்த என்டையர் வேல்யூ வந்து உங்களுக்கு 2048 மாறிடும். அண்ட் இந்த என்டையர் வேல்யூ வந்து நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா 11 மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு 2 இன்ட்டு 11 இருக்கும். ஓவராலாக 11/2. இதுதான் லெஃப்ட் சைடு. இப்போ ரைட் சைடு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து 2048 இப்போது வந்து 2 பவர் 2048 இந்த என்டையர் வேல்யூ 2048 மாறிடும். அப்புறம் இந்த என்டையர் வேல்யூ உங்களுக்கு 11 மாறிடும். அப்புறம் இந்த லாக் 11ன்றது ரொம்ப கம்மி. ஸோ லாக் 11ன்றது லைக் லாக் 8ன்றது தீ தான். ஸோ அப்போ 8 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் 2 சைடு ரொம்ப கான்ஸ்டன்ட் மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய நம்பர் போட்டு பார்க்கலாம். நம்மளோட ஃபைனல் ஃபங்க்ஷன் என்னது? ஆஃப் லாகின், இங்கே லாகின். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 2 பவர் 2048 போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இருக்கிறது ஓரளவுக்கு ஒன் ஆஃப் த பெரிய வேல்யூ. கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே வந்து 2 பவர் 2048 போட்டால் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் 2 பவர் 48 இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த என்டையர் வேல்யூ வந்து 2 பவர் 48 ஆயிரும். அதே மாதிரி இந்த லாக் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் 2048 மட்டும் தான் கடைசியாக மிஞ்சும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1012 2048/2 1012 இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் 2048. அப்போது நமக்கு வந்து ஸோ ஓவராலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பவர் 2048 இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 2048 நிற்கும்.
அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 நிற்கும். இதுதான். ஸோ 11 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்துல எது பெருசு? 1012 தான் பெருசு. ஸோ ஸோ இதாக இருக்கிறதுலே பெருசு. ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை. 11,000 ஓரளவுக்கு தான். நீங்கள் கிராஃப் போட்டிங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இப்படி தான் இருக்கும். பட் அல்டிமேட்லி ஆஃப்டர் சம் பாயிண்ட் இது எப்பவுமே ஏறிட்டு தான் இருக்கும், எப்பவுமே குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் பிக் ஆஃப் நோட்டேஷன் இதுதான் பெருசு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாகின் அண்ட் லாகின். ஸோ ரெண்டு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஒரு பெரிய வேல்யூ போட்டு தான் உங்களுக்கு எது பெருசோ நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். n பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பவர் லாகின். ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து ரெண்டு பவர் ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்தில் எது பெருசு? ஆப்வியஸ்லி ஸ்கொயர் ரூட் ஆஃப் n தான் பெருசு. அப்போ ஆப்வியஸ்லி இதான் பெருசாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லாக் எடுத்து பார்த்துக்கலாம். லாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாக் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்டூ n வரும். லாக் ஆஃப் n வரும். இங்கே லாக் ஆஃப் n வரும். கரெக்டாக? இப்போ இந்த லாகின் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n லாக் மட்டும் தான் இருக்கும். ரெண்டுல எது பெருசு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பெருசு. பட் இருந்தாலும் நீங்கள் லாக் எடுத்தால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ இது லாக் எடுத்தீங்கன்னா லாக் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்டூ லாக் n. அதே மாதிரி இங்கே வந்து n இந்த லாக் பண்ண இந்த லாக் முன்னாடி வந்துடும். ஸோ லாக் ஆஃப் லாக் n. ரெண்டுத்து லாக் n காமனாக இருக்குது, அழிச்சிடலாம். ஸோ அல்டிமேட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n லாக் n மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு எது பெருசு அப்படின்னா இதை வந்து நீங்கள் n பவர் 1/2 எழுதலாமா? அப்போது இதை வந்து 1/2 ஆஃப் லாக் n எழுதலாம். ரெண்டு சைடு லாக் எடுத்திங்கன்னா இப்போ இந்த சைடு லாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? லாக் ஆஃப் லாக் n எடுத்துடலாம். இப்போ 2 பவர் 2048 போடுங்க. இதாக இருக்கல சேஃபர் நம்பரு. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் ஆஃப் 2 பவர் 2048. நான் என்ன சொன்னேன்? இந்த பேஸ் 2 இருக்குன்னா இந்த பேஸ் 2ல் நான் என்ன இங்கே பவராக எழுதுறேனோ அதான் ஆன்சராக மாறப்போகுது. ஏன்னா லாக் பேஸ் 2 ஆஃப் 8 வந்து நான் லாக் பேஸ் 2 ஆஃப் 2 கியூப்னு எழுதுனா. ஸோ அல்டிமேட்லி தட் இஸ் ஆன்சர் ஈக்குவல் டு 3. ஸோ இஃப் யூ குட் ரைட் திஸ் ஃபைனல் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் வித் பேஸ் வேல்யூ ஆஃப் 2, லைக் இந்த 8 வந்து நீங்கள் பேஸ் 2 வச்சு ஒரு பவர் வேல்யூ எழுதிட்டீங்க அப்படின்னா அது என்ன பவர் வேல்யூ எழுதுறீங்களோ அது ஆன்சர். பேசிக்கலி அந்த க்ரோத் ரேட் தான் ஆன்சர். கரெக்டாக? சரி, ஓகே. அப்போது ஓவராலாக வந்து உங்களுக்கு 2 பவர் 2048 தான் இங்கே பை 2 இருக்குது. இங்கே போட்டிங்க அப்படின்னா இந்த லாக் வந்து உங்களுக்கு 2 பவர் 2048 இருக்கும் போட்டிங்கன்னா. அப்புறம் இது நீங்கள் எடுத்திங்கன்னா வெறும் 2048 தான் இருக்கும். ஸோ வெறும் 2048 எங்கே? 2 பவர் 2048 எங்கே? ஸோ ஆப்வியஸ்லி வந்து இதுதான் பெருசு. ஸோ இதுதான் பெருசு. ஏங்க, ஸோ இது எல்லாத்துக்கும் லாக் எடுங்க. இது ரெண்டுத்தில் இது வந்து 1 2 3 4 அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுதான் ஹோம் ஒர்க். ரிகர்ஷன் வந்து பேக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் தியரம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ரிகர்ஷன் வந்து எல்லாமே வந்து டீப்பாக நம்ம ரிகர்ஷன் படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு பேக் சப்ஸ்டியூஷனில் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ பேசிக் ரிகர்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் பேக் சப்ஸ்டியூஷன் முடிச்சிடலாம். பட் ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் மாஸ்டர் தியரம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ டீப்பாக தேவைப்படாது. பட் நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்லாம் படிக்கும் போது தான் தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை. பேக் சப்ஸ்டியூஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ரிகர்ஷனை கவர் பண்ணிடுவோம். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா a of n if n is greater than 1 then return a of n minus 1 இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ பேக் சப்ஸ்டியூஷன்றது சிம்பிள் தான். ஸோ பேசிக்கலி f of n-க்கு பதிலாக நம்ம t of n எடுத்துக்கலாம். ஸோ t of n equal to இதுக்கு ஒரு 1 ஸ்டெப் எடுக்கும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா t of n minus 1 எடுக்கும். கரெக்டாக? ஸோ இதோட ரெக்கன்சிலேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுவே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேக் சப்ஸ்டியூஷன் போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா t of n minus 1 equal to 1 plus t of n minus 2. கரெக்டாக? இப்போ t of n minus 2 எப்படி எழுதலாம்? t of n minus 2 equal to அதே மாதிரி 1 plus t of n minus 3 எழுதலாம். கரெக்டாக? இப்போ இந்த ஈக்குவேஷனை இதில் போட்டு சால்வ் பண்ணுங்களேன். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா ஆர் லைக் இப்படி நீங்கள் எழுதிட்டே போகலாம். ஸோ பேசிக்கலி இந்த ஈக்குவேஷனே நம்ம இதில் போட்டுடலாம். வாட் எவர் லைக் நீங்கள் எப்படி போட்டாலும் சால்வ் ஆகலாம். நான் எப்பயுமே n minus 1 எடுத்து அப்படியே n-ல் போட்டுருவேன். ஸோ இப்போ t of n equal to 1 plus t of n minus 1 எழுதலாம். அகைன் 1 plus t of n minus 2 எழுதலாம். கரெக்டாக? இப்போ இது வந்து என்ன எழுதலாம்? 2 plus t of n minus 2 and again
டி ஆஃப் என் மைனஸ் டூ வந்து நீங்கள் மறுபடியும் 1 ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் 3 ப்ளஸ் டி ஆஃப் என் மைனஸ் த்ரீ இப்படி எழுதிட்டே போகலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். டேஷனில் ஸ்டாப் ஆகுது நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ டி ஆஃப் த்ரீ ஈக்குவல் டு 3 ப்ளஸ் டி ஆஃப் என் மைனஸ் த்ரீ. இப்போ என் மைனஸ் த்ரீ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா which means t of 4 equal to 4 plus t of n minus 4. So let's assume at kth iteration it stops. அப்போ k plus t of n minus k. கரெக்டா? இந்த kன்ற வேல்யூ வந்து எப்போ வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னா when k equal to n minus 1. ஓகே, when k equal to n minus 1 இந்த இது வந்து லைக் எப்போ k வந்து n minus 1 ஆகுதோ அப்போ இந்த if condition break பேஸ் கண்டிஷன் விட்டு வெளில வந்துடும். கரெக்டா? அப்போ k equal n minus 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ t of n minus 1 equal to n minus 1 plus t of n minus n minus 1. கரெக்டா? அப்போ n minus 1 plus t of n minus n plus 1. Right? Then equal to n minus 1 plus t of இது 0, t of 1. And நமக்கு தெரியும் t of 1ன்றது சிம்பிளாக 1 தான். ஏன்னா t ஸோ பேசிக்லி இங்கே n minus 1 நம்ம அப்ளை பண்ணால் ஓவரால் t of n தான் நிற்கிது. ஸோ நமக்கு இங்கே டி ஆஃப் ஒன் தான் நிற்கிது. கரெக்டாக? சாரி, டி ஆஃப் ஒன்று தான் நிற்கிது. என் கேன்சல் ஆகிடுச்சு. அண்ட் டி ஆஃப் ஒன் என்னது? டி ஆஃப் ஒன் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டி ஆஃப் 0. அண்ட் டி ஆஃப் 0 வந்து பேஸ் கேஸ் 1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டி ஆஃப் 1 ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓவரால் இங்கே நீங்கள் 2 போட்டுக்கலாம். அப்போ ஈக்குவல் டு n மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு n மைனஸ் 1. ஸோ தட்ஸ் ஃபார் ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி டி ஆஃப் n ஈக்குவல் டு பிக் ஆஃப் n முடிஞ்சு. ஸோ இது நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க. டி ஆஃப் n ஈக்குவல் டு n ப்ளஸ் டி ஆஃப் n மைனஸ் 1. அதே மாதிரி தான் டி ஆஃப் n மைனஸ் 1 வந்து நீங்கள் டி ஆஃப் n மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு n மைனஸ் 1 ப்ளஸ் டி ஆஃப் n மைனஸ் 2ன்னு எழுதலாம். ஸோ இதை நீங்கள் அப்படியே பேக் சப்ஸ்டியூஷன் போடுங்க. போட்டு ஓவரால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் தான் ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது அவ்வளோ இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான் நான் கரெக்டாக எழுதுறேன். ஸோ இப்போ லைக் ஒரு ஃபங்க்ஷன் 1 ஒரு ஃபங்க்ஷன் 2 ரெண்டுத்துல எது பெருசு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா பார்த்தோன்னே 90% சொல்லிடலாம். பட் அதை வந்து கொஞ்சம் 2 பவர் அப்படின்னு போட்டு எழுதணும்னா அப்படி போட்டு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கெத்தாக இருக்கும். கொஞ்சம் இன்டர்வியூவில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணி காட்டலாம். ஓகேவா? அண்ட் ப்ளஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தால் கூட நீங்கள் இதை போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் கடன் எழுதியிருப்பேன். அண்ட் செகண்டு ஒரு ரிகரன்ஸ் ரிலேஷன் வந்து நம்ம எப்போ வந்து டிபி அப்போ படிக்கிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த மாஸ்டர்ஸ் தியரம் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மற்ற நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது பெருசாக இருக்காது. அண்ட் ரிகரன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிச்சி கோடை எழுதுறது தான் கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் கோடை எழுதிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக அப்படி மாற்றிடலாம். அது ஒரு மேட்டரே இல்லை. பட் ஆனால் லூப்பில் அப்படி இல்லை. அந்த கோடை எழுதுனா கூட அந்த கோடை வந்து நம்ம ஒரு ஐட்ரேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக இல்லைன்னு கொஞ்சம் பார்க்க இருக்கும். அதனால லூப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிருக்கேன். ரெக்கரன்ஸில் நீங்கள் பேக் சப்ஸ்டியூஷன் வச்சு பண்ணலாம், இல்லை மாஸ்டர்ஸ் தியரம் வச்சு பண்ணலாம். ஓகே, எனிவேஸ், பை.